ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மக்களுடைய தலை எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன ரெட் கலர் நூல் போக ஆரம்பிக்குது. ஏன் அப்படி போகுது, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க தலையிலேருந்து வரக்கூடிய ஒரு ரெட் கலர் நூலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தர் கூட ஃபிசிக்கலாக ஒன்றா ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. அதுவும் அவங்க யார் கூட ஒன்றா இருந்தாங்களோ அவங்களுடைய தலையில் போயிட்டு அந்த நூல் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் யாரெல்லாம் அவங்க பார்ட்னரை ஏமாற்றிக்கிட்டு ஒருத்தருக்கு லாயலாக இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுடைய மண்டை எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலர் நூல் தெரிய ஆரம்பிக்குது. இது மூலமாக உண்மையாகவே எவன் நல்லவன் இல்லை அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிய வருது. பார்க்க கெட்டவன் மாதிரி ஒருத்தர் இருந்தாலும் அவன் தலையில ஒரு ரெட் கலர் நூலும் வராது. ஏன்னா அவன் யாரு கூடமே அப்படி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்க மாட்டான். ஆனா பார்க்க அப்பாவி மாதிரி அழகா ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, அவனுடைய தலையில தான் ஆலமரம் மாதிரி நிறைய வந்திருக்கும். ஸோ இதை வச்சுதான் இந்த கதையை நகரும். இது மூலமா சில உண்மைகளையும் கண்டுபிடிப்பாங்க. அண்ட் இந்த டிராமா முழுக்க கொஞ்சம் லைட்டா இப்படிதான் 18+ பத்தி எல்லாம் பேசுற மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் 18+ இல்லாம இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சமத்து புள்ளியா ஓடி போயிருங்க. அண்ட் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போகலாம். அப்புறம் வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி ஒரு வீட்டை காட்டுறாங்க. இங்கெல்லாம் எவன்டா வாழ போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அந்த பக்கமாக நடந்து வரா. அதுவும் இல்லாமல் அவள் வெளிச்சத்தையே பார்க்க மாட்டா போல, ஏன்னா எல்லா இடத்தையுமே ஒரு மாதிரி அடைச்சி வச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பார்க்குறா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பொண்ணு தான் போறா. ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு நார்மலாக தான் காட்டுறாங்க, ஆனால் இப்போ அப்படியே அடுத்து அந்த பொண்ணு பார்க்குற மாதிரி காட்டுறாங்க பாருங்க. அப்படியே ஆலமரம் மாட்டோம் அங்கே பயங்கரமாக ஒரு கார்ல இருந்து நூல் வெளியே போகுது. அதுவும் இல்லாம இந்த ஸ்கூல் பொண்ணுடைய தலையில இருந்து ஒரு நூல் போகுது. இது எல்லாத்தையுமே இப்போ இந்த பொண்ணு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஸோ இந்த பொண்ணுக்கு பிறந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அதாவது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் ஒருத்தருக்கு மட்டும் லாயலா இல்லாம எல்லாரு கூடயும் வந்து பிசிக்கலா ஒன்னா போயிட்டு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அதனால தான் இவங்க தலையில இவ்வளோ ரெட் கலர் லைன் தெரியுது. இவங்க எல்லாருமே அத்தனை பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க போல. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பொண்ணால பிறந்ததுல இருந்தே பார்க்க முடியும். இவளுடைய பேரை வந்து நம்ம ஷின் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுவும் இல்லாம இப்போ காருக்குள்ள அந்த பயங்கரமா நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தவன் இருக்கான்ல, அவன் இப்ப அந்த ஸ்கூல் பொண்ணு கிட்ட வந்து கேட்கறான், கார்ல ஏறிக்கிறியாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணும் இல்ல ஸ்கூல் பக்கத்துல தானே அங்கிள் இருக்கு, நான் நடந்தே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பால்கனில பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்துட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருப்பா. அவளுடைய தலையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நூல் போது. அத்தனை பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா போல. இதையும் ஷின் பாக்குறா. உடனே அந்த லேடியும் ஹே அப்படின்ற மாதிரி கை காட்டும் போது அடிச்சை அப்படின்னு சொல்லி இவ உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அதுவும் இல்லாம இவளை பத்தின பிளாஷ்பேக்கை இந்த இடத்துல இவளே சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு இப்படி நேர்ல பார்த்தா மட்டும் தான் அந்த கோடுகள்லாம் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, எனக்கு எங்கே பார்த்தாலும் அந்த கோடு தெரியும். ஒருத்தங்களை டிவியில் பார்த்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோவில் பார்த்தாலும் சரி. ஸோ இப்படி அவள் பேசிகிட்டே இருக்கும்போது டிவியை பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அதில் 2 எம்ப்ளாயிஸை பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் பையன், இன்னொருத்தங்க வந்து லேடி. ஸோ உங்கள் 2 பேருக்கு நடுவுலையும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த இன்டர்வியூ எடுக்க வந்தவர் கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இவன் எனக்கு தங்கச்சி மாறிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவனுடைய மண்டைக்கும் அவன் தங்கச்சின்னு சொன்னால் அவளுடைய மண்டைக்கும் அந்த ரெட் கலர் லைன் கனெக்ட் ஆகுது. அதை வச்சு பார்த்தா இவங்க 2 பேரும் ஒன்னாலாம் இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ இப்படி கேட்கும்போது பச்சையா போய் சொல்லிட்டு இருக்கான். எல்லாருமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. எனக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவ தங்கச்சி மாதிரி அண்ணன் மாதிரி அப்படின்ற மாதிரி தான் பொய்யா பேசுவாங்க போல. அது மட்டும் இல்லாமல் அவள் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவளோட அப்பாவோட மண்டையில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 லைன் போயிருந்திருக்கும். அதில் ஒரு லைன் மட்டும்தான் அவள் அம்மாவோட மண்டையில கனெக்ட் ஆகும். மற்ற நூல்லாம் எங்கெங்கயோ போயிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் யார் கூட கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இவ சின்ன வயசுல ஒரு கியூரியாசிட்டியில் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க சொந்தக்காரங்க கூட தான். அந்த அம்மாவுடைய தங்கச்சி, அதுக்கப்புறம் சித்தி, அந்த மாதிரியான ஆட்களோட தான் மண்டையில போய் கனெக்ட் ஆகுது. ஸோ குடும்பத்துக்குள்ளேயே தான் இவன் இந்த மாதிரி கேவலமான விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருக்காரு போல. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே அவள் ஒரு நாள் டிராயிங் வரையும் போதும் வரைஞ்சு வச்சிருக்கா. அவள் அப்பாவோட மண்டையில இருந்து இந்த மாதிரி நிறைய ரெட் கலர் நூல் எங்கே போகுது, யார் கூட கனெக்ட் ஆகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நேம் கொண்டு அவள் மென்ஷன் பண்ணி எழுதி வைக்க, இதை பற்றின உண்மை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவள் அம்மாவே கண்டுபிடிச்சிட்டா. என்னை ஏமாற்றி என் தங்கச்சி சித்தி கூடலாம் ரிலேஷன்ஷிப்ல நீ இருந்திருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து ஒரே சொருவு நம்ம ஹீரோயினோட அப்பா கதை அங்கேயே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவள் அம்மாவும் குற்ற உணர்ச்சி தாங்காம இறந்து போயிட்டாங்க போல. ஸோ ஒரே ஒரு தடவை இவ பவரை பயன்படுத்தி யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற உண்மையை தெரியப்படுத்தினதுனால அன்னைக்கு அவளுடைய அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அன்னைக்கு அவ சின்ன வயசுல அந்த இன்சிடென்ட்டை பார்த்ததுல இருந்து அவ மைண்ட்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னா, ஒருத்தரோட மண்டையில இருந்து இன்னொருத்தரோட மண்டைக்கு இந்த ரெட் கலர் நூல் கனெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்க எப்ப வேணாலும் ஒருத்தர் குத்திக்கிட்டு செத்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவ தப்பா நினைச்சுக்கிட்டா. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அவ அதே மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கா. இப்படி ஒருத்தரோட மண்டையில இருந்து இன்னொருத்தரோட மண்டைக்கு அந்த நூல் போச்சுன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை நான் யாருக்குமே தெரியப்படுத்தக்கூடாது. அப்படி தெரியப்படுத்திட்டா என் அம்மா அப்பாவும் செத்து போன மாதிரி தான் எல்லாருமே செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருந்திருக்கா. பட் இருந்தாலும் இப்படி நிறைய பேரோட மண்டையில அந்த மாதிரியான கோடுகள்லாம் வரதை பார்க்கும்போது அவளால் நிம்மதியாவே இருக்க முடியல. பேசாம நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாலத்திலிருந்து கீழே குதிக்கிறது, தண்ணியில கையை அறுத்து விட்டு அப்படியே ரத்தத்தை போக விடுறது, அந்த மாதிரி நிறைய கிறுக்குத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணிருக்கா தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவளுக்கு ஒண்ணுமே ஆகல அப்படின்னா இவளுக்கு இருக்க பவர்னால இவளால சாக
சாகவும் முடியாது, அதனால தான் நான் வேற வழியே இல்லாம இந்த உலகத்துல உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவளுடைய வாய்ஸ் ஓவர்ல அப்படியே பேசிட்டு இருக்கா. ஸோ இப்போ இவ சொன்ன இந்த ஃபிளாஷ்பேக்கை வச்சு பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு உண்மையே தெரிய வருது. அவளுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் நூல் எதுக்காக ஒருத்தருடைய மண்டையிலிருந்து வெளியே போகுது அப்படின்றதே தெரியல. சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட்டை வச்சு அந்த ரெட் கலர் நூல் ஒருத்தரோட மண்டையிலிருந்து இன்னொருத்தரோட மண்டைக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்க 2 பேரும் அடிபட்டு செத்து போயிருவாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் தான் இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கா. இப்போ ஆப்போசிட் வீட்டில் ஒரு லேடி கை காட்டியிருப்பாங்கல்ல, அவங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோயினோட இடத்துக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டோரை தட்டிட்டு இருக்காங்க. நாங்க இப்பதான் புதுசா குடி வந்தோம், நீங்க எப்போ வந்தீங்க அப்படின்ற மாதிரி நார்மலா ஒரு நெய்பர்ஸ் கிட்ட கான்வர்சேஷன் பண்ற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வெளியாட்கள் யாருமே சுத்தமா பிடிக்காது. ஸோ இப்படி அந்த நெய்பர் லேடி எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தோம், இவ வெளியே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேமா நீ வர மாதிரி தெரியல, நான் உனக்கு பழங்கள் வச்சிருக்கேன், இதை மட்டும் சாப்பிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவ்வளவும் கூலிங் கிளாஸ் போட்டு வெளியே வரா, மற்றவங்களை நான் பார்த்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பழங்களை எடுத்துட்டு உட்காந்துட்டு உள்ள போயிட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறா. இப்போ கட் பண்ண அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தன் பிளாக் கலர் காரை போயிட்டு பார்க் பண்றான். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பிளாக் கலர் காரை நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, அதை ஓட்டிட்டு இருந்தவனோட தலையில கூட நிறைய நூல் போயிருந்திருக்கும். ஸோ அத்தனை பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்த அந்த மன்மதன் இவர் தான், அதுவும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. ஸோ இவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹான். இப்போ காரை அவர் பார்க் பண்ண வரும்போது அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு காரில் அவர் சும்மா கிராக் பண்ணிடுறாரு போல. அப்புறம் அவர் உள்ள போறாரு ஆஃபீஸ்க்கு. அந்த இடத்துல ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட போயிட்டு ஏய் மனுஷரா அப்படின்னு சொல்லும்போது என்னத்துக்குடா மனைவி கேட்குற, இல்லை உனக்கு அப்புறம் புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அப்போ தான் நமக்கு தெரிய வருது இப்போ வெளியில் அந்த காரை கிழிச்சான்ல அது வந்து இவனுடைய கார் தான் போல. அது மட்டும் இல்லாமல் நம்ம மன்மதன் வந்த உடனே அவருடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஒர்க்கு கிடையாது, வேற ஒரு விஷயம். அதாவது அங்கே இருக்கக்கூடிய லேடி ஆஃபீஸர் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதனால தான் அவர் தலையில் அவ்வளோ நூல் இருக்குது போல. அப்போ அந்த லேடி ஆஃபீஸர் சொல்கிறாங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக் எனக்கு கல்யாணம்டா அப்படின்னு சொல்லும்போது இவன் அப்படியே பதற ஆரம்பிக்கிறான். என்னது கல்யாணமா, சரி இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரி பதறான். அந்த லேடி ஆஃபீஸரும் டே கொஞ்சம் பொறுமையா இருடா, எதுக்காக இவ்வளோ அவசரப்படுற, அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வந்தேன் நினைச்சா, சாச்சா அப்படிலாம் கிடையாதுடா, அந்த கல்யாணத்துக்கு நீ வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றது தான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அசால்ட்டா போறா. ஸோ இந்த மாதிரியான தப்புலாம் நடக்குதுன்னா அதுக்கு கண்டிப்பா ஒருத்தர் மட்டும் காரணமா இருக்க முடியாது, அவங்க 2 பேரும் தான் காரணமா இருக்க முடியும். அந்த மாதிரி தான் இது தெரியாம நடக்கிற தப்புலாம் இல்ல, தெரிஞ்சு நடக்கிற தப்பு தான். அதனாலேயே இவங்களுக்கு இது பெருசாவே தெரிய மாட்டேங்குது. இவ ஏதோ கல்யாணம் பண்ண போறதா நான் ஏதோ ட்ரிப்பு போற மாதிரி சொல்லிட்டு போறா. இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் இவங்க கூட பண்ணிட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒரு புள்ளி பண்ற கேங் வந்து ஒரு பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படியே மூஞ்சிலிருந்து ரத்தம்லாம் வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் விடாம பயங்கரமா அடிச்சுட்டு கடைசியா அந்த ஹெட் பாத்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்கறா, ஏண்டி நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னனா இல்லையா எனக்கு கொஞ்சம் காசு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, ஒத்த பைசாவும் எடுத்துட்டு வராம நீ எதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு வர, நாளைக்கு மட்டும் அவளே காசு எடுத்துட்டு வராம வந்த உனக்கு இந்த ஸ்கூல்லயே சமாதி கட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. ஸோ இந்த அடி வாங்கின பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம காலையில பார்த்துருப்போம்ல அந்த கார்ல இந்த ஹான் கூட லிஃப்ட் வேணுமா அப்படின்னு கேட்டிருப்பான். அப்போ அந்த ஸ்கூல் பொண்ணும் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல, அந்த பொண்ணு தான் இவ. இவளுடைய பேரை நம்ம காங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பாவம் இந்த பொண்ணு ஒரு பக்கம் இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம மன்மதன் ஹான் இருக்காப்ல, அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிடெக்டிவ் பண்ற விஷயமா ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. என்னன்னா வீட்டில் இருந்த ஒரு லேடி அப்படியே படுத்த மேனிக்கு இருந்தே இறந்து போயிருக்காங்க. அவங்க இருந்த இடம்லாம் நல்லா நீட்டா இருக்குது, பட் அதை விட்டு கொஞ்சம் தள்ளி போனா ஒரு மாதிரி குப்பை கூலமா இருக்குது. இவங்க இப்போ தனிமையாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, தனிமையாக தான் இருப்பாங்க, யார்ட்டுமே அவ்வளோ பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டாங்க. பட் திடீர்னு இப்படி இவங்களை கொலை பண்ணது யாரா இருக்கும், ஒருவேளை இது நேச்சுரல் டெத்தாக இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப சந்தேகத்தோட பேசும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹான் கிட்ட வந்து சொல்றாரு, சார் இந்த மாதிரி லாஸ்ட் நைட் ஒருத்தன் ஹெல்மெட் போட்டுட்டு இங்க பைக்ல வந்திருக்கான் போல, அவன் மூஞ்சி யாருக்குமே சரியா தெரியல, ஆனா அவன் டெலிவரி பாயா இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்துல இருக்கவங்களாம் பெருசா இதை எடுத்துக்காம விட்டுட்டாங்க சார், பட் ஆனா நைட் இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே நம்ம அது யாருன்னு சொல்லி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இப்போ அடுத்து அவன் ஸ்டேஷனுக்கு போறான். அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவன் கூட வேலை பார்க்குற அந்த ஆஃபீஸர் கூட சேர்ந்து இந்த கேஸை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கான். ஸோ இந்த கேஸ்ல அந்த பொண்ணை யாரோ ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றது மட்டும் இவங்களுக்கு தெளிவா தெரியுது. ஆனா கொலைகாரனோட மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சுத்தமா தெரியல. ஏன்னா அந்த லேடியோட வீட்டில் எதுவுமே திருடு போக கிடையாது, அந்த லேடிக்கிட்டையும் யாருமே தப்பா நடந்துக்க கிடையாது. அப்படி பார்க்கும்போது சும்மா வந்துட்டு கொலை பண்ணிட்டு போயிருப்பானா இல்லை வேற ஏதாவது மோட்டிவ் இருந்திருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குழப்பத்தோட பேசிட்டு இருக்கான் அவன் கூட வேலை செய்கிறவன் கூட. இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எப்பயும் போல வீட்டில் தன்னந்தனியாக இருக்கா. அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருப்பா போல, அதுவும் வந்துருச்சு. அதை எடுக்க போகும்போது மறுபடியும் அந்த நெய்பர் லேடி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பழங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு லெட்டரும் வேற கொடுத்துருக்காங்க, நான் நிறைய சாப்பிட்டுட்டேன், இனிமேல் நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க போல. அதனால வந்துட்டு அவளும் அதை எடுத்து சாப்பிடலான்னு பார்க்கும்போது டிவியில் ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்குது. என்னன்னா இப்போ ஒரு லேடி இறந்து போனாங்கல்ல, நம்ம ஹான் கூட விசாரிச்சுட்டு இருந்தால, அந்த லேடி இறந்து போனது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வீட்டு பக்கத்தில் தான் எங்கேயோ இறந்து போயிருக்கா போல. இந்த மாதிரி லாஸ்ட்டாக அவங்க சாகிறதுக்கு முன்னாடி பிளாக் கலர் பைக்கில்
ஒருத்தன் ஹெல்மெட் போட்டு வந்திருக்கான், அது யாருன்னே தெரியல, ஒருவேளை அவன் கூட கொலைகாரனா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகத்தில் இந்த நியூஸ்ல பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு பின்னாடியே பிளாக் கலர்ல ஒருத்தன் ஹெல்மெட் போட்டு போயிட்டு இருக்கான், ஃபேஸ்லாம் தெரியாத மாதிரி. அதுவும் அவனுடைய தலையில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கோடு தான் போகுது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்குது. ஒருவேளை இவன் தான் அந்த கொலைகாரனா இருப்பானா? அதுவும் இல்லாம ஒரே ஒரு நூல் மட்டும் இப்போ வேற எங்கேயோ போகுது, ஒருவேளை அந்த நூல் இப்போ யார் கூட கனெக்ட் ஆகுதோ அவங்கள இவன் சாகடிக்க போறானா என்ன அப்படின்னு சொல்லி பதற்றமா யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாம இப்போ வெளியில ஏதோ வண்டி சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே எட்டி பார்க்க அந்த இடத்துல அந்த பிளாக் கலர் ஹெல்மெட்டை போட்டு அவன் வந்துட்டு இருக்கான் அந்த பிளாக் கலர் பைக்லயே. ஐயோ இவன் தானே அந்த கொலைகாரன், போச்சுரா அந்த நெய்பர் லேடி வீட்டுக்கு தான் போறான், அவளை போட்டு தள்ள போறான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவ உடனே பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறா. சரியா அவன் வேற இப்போ ஹெல்மெட்லாம் கழட்டிட்டு மேலே வந்துட்டான், போச்சு இவ கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா இவ போலீஸ்க்கு கால் பண்ணும்போது அவங்களும் அட்டென்ட் பண்ணிட்டாங்க. ஹலோ போலீஸா சார், அந்த கொலைகாரன் இங்க தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல வரும்போது அவன் பாத்தீங்கன்னா அந்த நெய்பர் லேடி கூட அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ என்ன பேசுறதுன்னே தெரியாம அவ ஒரு மாதிரி போலீஸ் ஆஃபீஸரை லைன்லயே வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்படி இவங்க ரெண்டு பேரும் பிசிக்கலா ஒன்னா இருக்காங்கல்ல, ஸோ அந்த டைம்ல அவங்க ரெண்டு பேரோட மண்டையிலையும் ஒரு ரெட் கலர் நூல் மேட்ச் ஆக ஆரம்பிக்குது. அதாவது இப்பதான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் பிசிக்கலா ஒன்னா இருக்காங்க போல, அதனால தான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் அந்த கோடு ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் ஆகுது, கனெக்ட் ஆகுது. ஸோ இதை இப்போ லைவா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது. அப்படின்னா இத்தனை நாளா நான் தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கேனா, இந்த ரெட் கலர் நூல் ரெண்டு பேருக்கு நடுவில் கனெக்ட் ஆச்சுன்னா அவங்க ஒருத்தர் கொலை பண்ண மாட்டாங்க, அதுக்கான உண்மையான அர்த்தம் அவங்க யார் கூட ரிலேஷன்ஷிப்ல ஒன்னா இருந்தாங்க அப்படின்றத காட்டுறதுக்கான நூல் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவளுக்கு எல்லாமே தெரிய வருது. இந்த கருமம் முடிச்ச விஷயத்தை தான் சின்ன வயசுல இருந்து என்னால பார்க்க முடிஞ்சா, நான் இதை வேற ஏதோ கொலை பண்றாங்க அப்படி இப்படி நினைச்சு தப்பால புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், இதுக்கு மேல இந்த கருமத்தை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த புள்ளி பண்ற கேர்ள்ஸ் எல்லாருமே இருக்காங்கல்ல, நேத்து கூட அந்த காங்கன்ற பொண்ணை போட்டு பயங்கரமா புள்ளி பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்திருக்காளா அப்படின்னு பார்த்தா இல்ல, அவள் லீவ் போட்டுட்டா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா லீவ் போட்டு இருந்திருப்பா, நாளைக்கு வரட்டும் அவளை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோட இந்த கேங்ல இருக்க எல்லாருமே பேசுறாங்க, அந்த ஹெட் முத கொண்டு. அப்போ அந்த ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா லாக்கர்ஸ் மாதிரிலாம் நிறைய இருக்கும்ல, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க திங்ஸை போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். அதுல அந்த காங்கோட பொண்ணு லாக்கர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு இவங்க லாக்கரே உடைச்சிட்டாங்க. அப்போ உள்ள ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குது, என்ன இந்த வச்சு என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த சீட்டெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் நம்ம மன்மதன் ஹான் பாத்தீங்கன்னா அப்படியே ரூம்ல வந்து ஹாயா படுகிறாரு. அந்த டைம்ல அங்க அந்த பொண்ணு காங் வரா. ஆக்சுவலா இவளுடைய அங்கிள் தான் இந்த ஹான் போல. இப்போ அவங்கிட்ட வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறா. ஏன்னா ஸ்கூல்ல இருக்க அந்த புள்ளி கேர்ள்ஸ்லாம் கேட்டிருக்காங்கல்ல, அதுக்காக தான் கேட்கறா. அவனும் சரி ஓகே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்க வரும்போது அவளுடைய ஃபேஸ்ல ஏற்பட்டிருக்க அந்த காயம் எல்லாத்தையுமே இப்பதான் பாக்குறாரு இவரு. ஏய் என்ன ஃபேஸ்லலாம் இப்படி அடிபட்டிருக்கு, யார் ஒன்று அடிச்சா, ஏதாவது பிரச்சனையா என்ன சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க எதுவும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடாதீங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க, ஃபர்ஸ்ட் காசை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிடுறா. அதுக்கப்புறம் அவளை இந்த மாதிரி யார் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷனோட இவன் சிகரெட் அடிச்சிட்டு இருக்கும்போது கூட வேலை பார்க்குறவன் கால் பண்ணி சொல்றான், இந்த மாதிரி நேற்று நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அந்த கொலைகாரன் பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க, அது யாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஹீரோயின் தானே பேசியிருப்பா, அவளை தான் சொல்றாங்க. இதை இந்த ஹானும் கேட்டு சரி யார் பேசினா அவங்களுடைய அட்ரஸை கொடு அப்படின்னு கேட்க, அதான் நீ இருக்க பில்டிங்க்கு முன்னாடி தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் இருக்க பில்டிங்க்கு முன்னாடியா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினோட ரூம். என்ன ஒரு மாதிரி தினசா இருக்குது, ரூம்லாம் அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் டேரக்டா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். உள்ள போயிட்டு நம்ம ஹீரோயினோட டோரை விடாம தட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு தான் இப்போ உண்மையான அர்த்தம் தெரிஞ்சிருச்சுல்ல, அந்த ரெட் கலர் நூலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்ட்டு. அதனால ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறா. இவன் இவ்வளோ பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான், என் வாழ்க்கையிலே இது வரைக்கும் ஒருத்தருடைய மண்டையில இருந்து இவ்வளோ நூல் வந்ததை நான் பார்த்ததே கிடையாது, இந்த நாயை உள்ள விட்டா நம்மளும் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி பயத்தில் இருக்கும்போது அந்த வழியா போற ஒருத்தரே ஹான் கிட்ட சொல்றாரு, இங்க பாருங்க சார், அந்த பொண்ணு என்னதான் பண்ணாலும் கடைசி வரைக்கும் திறக்காது, நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க, இது வரைக்கும் நான் அவளுடைய ஃபேஸை கூட பார்த்தது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. பட் இருந்தாலும் நம்ம ஹான் பாத்தீங்கன்னா விடுற மாதிரியே தெரியல. இங்க பாருமா, நேற்று நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணியிருக்க, அந்த கொலைகாரனை பார்த்தன்ற மாதிரி சொல்லியிருக்க, அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், தயவு செஞ்சு டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவளும் பாத்தீங்கன்னா கண்ணாடியை போட்டுக்கிட்டே ஒரு மாதிரி அந்த டோரை ஓப்பன் பண்றா. பட் ஃபுல்லா ஓப்பன் பண்ணல, அப்படியே செயினோட கனெக்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க சார், சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க, நேற்று நான் ஒருத்தனை பார்த்தேன் தான், அந்த மாதிரி கரெக்டா பிளாக் கலர்ல ஒரு ஹெல்மெட் பைக் இதெல்லாம் போட்டு வந்தான், ஆனா அவன் கொலைகாரலாம் கிடையாது, அங்க முன்னாடி இருக்க நெய்பர் லேடி கூட அவன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தான், நான் அதை பார்த்து தான் தெரியாம கொலைகாரன்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என்ன விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்து நைட் ஆகுது. இதே அபார்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அதே அபார்ட்மெண்ட்டுக்கு மறுபடியும் ஒருத்தன் பிளாக் கலர்ல அப்படியே ஒரு மாதிரி ஹெல்மெட்லாம் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வரான். அவனுடைய மண்டையிலையும் ஒரே ஒரு நூல் மட்டும் தான் இருக்குது. ஒருவேளை இவன் தான் கொலைகாரனா இருப்பானா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட் ஏற்படுது. ஏன்னா அவளும் பாத்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில எட்டி பார்த்திருப்பா அந்த பிளாக் கலர் ஹெல்மெட் மேனை. இப்போ அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் அந்த காங்கன்ற பொண்ணு இருக்கால, அவ வந்து சோகமா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவளுடைய அங்கிள் கொடுத்த பணம் பத்தாது, அவங்க நிறைய பணம் கேட்டாங்க, அதனால இப்போ பணத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது முன்னாடி தான் ஏடிஎம்ல ஒரு லேடி அப்படியே பணம்லாம் எடுத்துட்டு அப்படியே பேக்ல மாட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க.
இதை பார்த்தோன்னே அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, எனக்காகவே இவங்க பணத்தை எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த லேடியை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவகிட்ட இருக்க அந்த பணத்தை திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தெல்லாம் வருது. ஓகே, இதான் கரெக்டான நேரம், திருடிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது 3 குடிகாரனுங்க அந்த பக்கம் ஒரு மாதிரி போறானுங்க. ஐயோ, இதுக்கு மேலே நம்ம எப்படி திருடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பிளான் அப்படியே கைவிட்டுட்டா. அதே சமயம் அந்த குடிகாரன்கள்ல ஒரே ஒருத்தனை மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டு போறா. அவனை இவளுக்கு பிடிக்கும் போல. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லேடியோட பணத்தை அடிக்கிறதுக்காக பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக, இன்னொரு பக்கம் நம்ம ஹான் இருக்கான்ல, அவன் கூட வேலை பார்க்குறவன் இப்போ இன்னொரு விஷயத்த கேதர் பண்ணிட்டு வந்து சொல்றான். இந்த மாதிரி இப்போ ஒரு லேடி இறந்து போனாங்கல்ல, அந்த லேடிக்கு 1 இயருக்கு முன்னாடி ஒரு லவ்லாம் இருந்திருக்கு போல. பட் ஏதோ ஒரு விஷயத்துல அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் வேற யாருமே கிடையாது, ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய போட்டோவையும் காட்டுறான். அந்த போட்டோவை பார்த்தோன்னே தான் நம்ம ஹானுக்கே தெரிய வருது. காலையில நம்ம ஹீரோயின்ட்ட விசாரிக்க போகும்போது மேல இருந்து ஒருத்தன் நடந்து வந்திருப்பான்ல, இந்த பொண்ணு கதவே திறக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தான் அந்த பாய் ஃப்ரெண்டு. அதுவும் இல்லாம இவன் எந்த ஸ்கூலுக்கு டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா, நம்ம ஹான் இப்ப படிக்கிறாள் அந்த ஸ்கூல்ல தான் இவன் டீச்சரா இருக்கான் போல. அட, இவன் தான் இறந்து போன அந்த லேடியோட பாய் ஃப்ரெண்டா? இவன் அன்னைக்கு தான் நாங்க பார்த்தேன். சரி, ஓகே, நீ போய் இவனை விசாரிச்சுட்டு வந்துரு, எனக்கு இன்னொரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதிலேயே நம்ம ஹான் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான். அங்க ஒரு லேடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அவர் என்னதான் நாங்க சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு, நீங்களாவது கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹான் இருக்கார்ல, அவருடைய அப்பா வந்து கொஞ்சம் மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர், அதாவது ஹார்டிசம் நோய் இருக்க ஒருத்தர்னு கூட சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ புலம்பிக்கிட்டே ஒரு மாதிரி போயிட்டு அப்படியே தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக பில்டிங் மேலெல்லாம் ஏறி நிற்கிறாரு. இதை பார்த்தோன்னே அவனுக்கு செம்மையா தூக்கி வாரி போட்டுருது. பா, என்னப்பா பண்றீங்க, ஒழுங்கா கீழே இறங்கி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எகிரி கீழே குதிக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ அங்கே வேலை பார்க்குற ஆட்கள்லாம் வந்துட்டு அவர் எப்படியோ கீழே இறக்கி காப்பாற்றிட்டாங்க. ஆனால் ஏன் இவன் இந்த வேலையை இவன் பண்ணாமல் அப்படி நிற்கிறான் அப்படின்னு தான் நமக்கு தெரியல. அதிர்ச்சியில் நின்றானா இல்லை சாகட்டும் அப்படின்னு சொல்லி நின்றானான்னு தெரியல. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ ஒரே விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்கா. என்னன்னா, நேற்று வந்துட்டு அதே மாதிரி பிளாக் கலர் ஹெல்மெட் போட்ட ஒருத்தன், அவனுடைய தலையில் ஒரே ஒரு நூல் தான் இருந்துச்சு. நேற்று சந்தேகப்படுற மாதிரி இங்கே மேலெல்லாம் வந்திருப்பான், நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு மேலெல்லாம் போயிருந்திருப்பான். ஸோ இதுக்கு முன்னாடி அவ பிளாக் கலர் ஹெல்மெட் போட்ட ஒருத்தனை பார்த்துருப்பான்ல, அவன் வந்து அந்த நெய்பர் லேடி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவனுடைய தலையில் 2 நூல் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நேற்று வந்தவன் கண்டிப்பாக அவனாக இருக்க முடியாது, ஏன்னா அவன் தலையில் ஒரு நூல் தான் இருந்துச்சு. அப்படின்னா அவன் வேற யாராவது ஒருத்தன், ஒருவேளை உண்மையான கொலைகாரனா இருப்பானோ அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தோடு அவ யோசிச்சுட்டு இருக்க. இதே நேரத்தில் நம்ம ஹானு கூட வேலை பார்க்குற அந்த ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டீச்சரை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்காரு. ஏன்னா அவளுடைய அப்பார்ட்மெண்ட்டில் தானே அந்த டீச்சர் இருக்கான். ஸோ அவனுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் முழுக்க நிறைய ரத்தமாக இருக்குது. ஏதோ ரத்தத்தையே வச்சு பெயிண்ட்லாம் பண்ண மாதிரி இருக்குது. ஓகே, இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்றது அவருக்கு அது மூலமாகவே தெரியுது. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹானுக்கும் கால் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாரு, டேய் இது சரியில்லடா, இந்த டீச்சரோட வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி தான் அந்த சோடா புட்டி டீச்சர் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன நினைச்சானே தெரியல. உடனே ஒரு பேட்டை எடுத்து இந்த ஆஃபீஸரை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் ஃபோனில் கனெக்டில் இருந்த நம்ம ஹானுக்கு இது எல்லாமே கேட்குது. பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் கட் ஆயிடுது. இது மூலமாகவே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே அந்த டீச்சர் விசாரிக்க போன இடத்துல அந்த ஆஃபீஸரை போட்டு அவன் ஏதோ பண்ணுறான் போல அப்படின்னு யோசிச்சுட்டு உடனடியாக பார்த்தீங்கன்னா வேகமாக இப்போ கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். இதே நேரத்தில் இந்த டீச்சர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிளாக் கலர் ஹெல்மெட் போடுறான், மறுபடியும் ஏதோ பண்ணுறதுக்கு கிளம்புறான் போல, யாரையோ போட்டு தள்ளுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவன் கண்ணாடியை போடும்போது இவன் தலையிலேயே ஒரு நூல் வரதை அவனால் பார்க்க முடியுது. ஸோ இதை வச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இப்போ எப்படி ஒரு பவர் இருக்கு, ஒருத்தங்க இன்னொருத்தங்க கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருந்தால் அவங்க மண்டையில் அந்த மாதிரி நூல் வரதை பார்க்குற பவர், அதே மாதிரி பவர் இவங்கிட்ட பிறந்ததுலேருந்து கிடையாது. ஆனா இந்த கண்ணாடியை போடும்போது இவனால அதை பார்க்க முடியுது. இந்த மாதிரி இவன் கண்ணாடியை போட்டுட்டு இன்னும் ஒரே ஒருத்தி தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான். எங்கடா அப்படின்னு பார்த்தா அந்த ஆப்போசிட்ல அந்த நெய்பர் லேடி இருந்தால அவளுடைய வீட்டுக்கு தான். இப்படி இவன் போறத நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்குது. இல்ல இந்த டைம் வந்துட்டு இவன் ஒரு கொலைகார மாதிரி தெரியுறான், கண்டிப்பா அந்த லேடி ஏதாவது ஒன்று பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த லேடியை காப்பாத்துறதுக்காக இவ பாட்டுக்கு நடந்தெல்லாம் போயிட்டு இருக்கா. சரியா அந்த நேரத்தில் அவளால் சுத்தமா முடியல, ஏன்னா ரொம்ப நேரமா வீட்லயே இருந்தால. அதனால வெளியே வந்து நடந்த உடனே இவளுக்கு அப்படியே ஸ்ட்ரென்த் இல்லாம கீழே விழுந்துட்டா. அப்படி அவ கீழே விழுந்ததுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு கற்பனைக்குள்ளேயும் போயிடுறா. அந்த கற்பனையில அவ அம்மா தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவளுடைய அப்பாவை கொல்லும் போது கையில ரத்தக்கரை படைஞ்ச மாதிரி இருந்திருப்பாங்கல்ல, அதே கையை வச்சு இப்ப நம்ம ஹீரோயினை தூக்கி விடுற மாதிரி வராங்க. இப்ப அப்படியே இந்த சீன் கட்டாக இந்த பக்கம் அந்த பிளாக் கலர் ஹெல்மெட் அந்த நெய்பர் லேடியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அவளுடைய ரூமுக்கு வந்த உடனே அப்படியே மேலே எட்டி பார்த்தா அவளுடைய தலையில இருந்து நிறைய கோடு போக ஆரம்பிக்குது. அதுல ஒரு கோடு மட்டும் தான் இவனுடைய தலையில கனெக்ட் ஆகுது. அதை வச்சு பார்த்தா இவங்க 2 பேருக்கு நடுவுலயும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இப்போ உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆடி துரோகம் பண்ற, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கழுத்தை போட்டு பயங்கரமா நெரிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் சொல்றத பார்க்கும்போது இவனுக்கு இந்த லேடி நிறைய பேர் கூட தொடர்பில் இருந்திருக்கா அப்படின்ற விஷயம் இப்போ ரீசெண்டாக தான் தெரிய வந்த மாதிரி தெரியுது. அப்படின்னா அவனுக்கு அந்த கண்ணாடியும் இப்போ ரீசெண்டாக தான் கிடைச்சிருந்திருக்கும். அதனால தான் அந்த கண்ணாடி மூலமா அவன் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்க இந்த பொண்ணை பார்த்தது மூலமா அவன் நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கா அப்படின்ற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் கோவம் தாங்க முடியாம இப்படி போட்டும் தள்ளியிருக்கான். ஒருவேளை இதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு லேடி இறந்து போனாங்கல்ல,
அவங்களும் இந்த மாதிரி நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சு இவங்க கூட போய் அவங்கள போட்டு தள்ளி இருந்திருக்கலாம். பட் அவங்க கேஸில் அவங்க உண்மையாக இறந்து போனதுக்கு யார் காரணம் அப்படின்னு நமக்கு தெரியல. இப்படி இவன் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினும் இந்த வீட்டை கண்டுபிடிச்சி உள்ளே வந்துட்டா. கத்தியை கையில் வச்சுட்டு அவங்கள விடு, அவங்கள ஏதாவது ஒன்று பண்ண உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி கத்தியை கையில் வச்சுட்டு நிற்கும் போது அவன் பார்த்தீங்கன்னா என்ன கொலை பண்ணுவியா, எங்க கொலை பண்ண பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த கத்தியை பிடிங்கி அவன் நம்ம ஹீரோயினோட வயிற்றிலே சொருவிட்டான். அவளும் அப்படியே முடியாமல் கீழே விழுந்துடுறா. அவளுக்கான எதுவும் ஆகாது, அது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த லேடியை வந்து கொலை பண்ணுறதுக்காக அவன் ட்ரை பண்ணும்போது அந்த லேடி பயங்கரமாக கதறாங்க. இது நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹான் இப்படியோ வந்துட்டான். இந்த ரூமில் ஏதோ நடந்துட்டு இருக்குது அப்படின்னு மட்டும் அவனுக்கு தெரியுது. பட் டோர்லாம் ஓப்பன் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினோட ரூம் இருக்குல்ல அங்கே போயிட்டு அவ அந்த கண்ணாடியில் நிறைய அட்டையெல்லாம் ஒட்டி வச்சிருப்பாள்ல அது எல்லாத்தையுமே கிழிச்சிட்டு அப்படியே ரெடியாக இருக்கான். விண்டோவில் ஓப்பன் பண்ணிட்டு அவன் இந்த ஜன்னல் ஓரமாக வந்தானா அவனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அவன் இந்த பக்கம் வரும்போது அப்படியே இவனும் தலையிலே ஷூட் பண்ணி சாகடிச்சிடறான். ஸோ அவன் அப்படி சாகும்போது இவன் இப்போ சாகடிக்க ட்ரை பண்ணான்ல இவன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அந்த லேடி, அவளுக்கும் இவனுக்கும் கனெக்டாக இருந்த அந்த ரெட் கலர் நூல் இப்போ அப்படியே மறைய ஆரம்பிக்குது. அதாவது ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அதில் யாராவது ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் கனெக்டாக இருக்க அந்த ரெட் கலர் நூல் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிரும் போல. ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயினும் இந்த இடத்துல நோட் பண்ணுறா. அப்படியே ஒரு மாதிரி மயக்கமான நிலைமையிலேயே. அதுக்கப்புறம் போலீஸ் ஆட்கள் எல்லாருமே வந்து அந்த லேடியையும் நம்ம ஹீரோயினையும் காப்பாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹான் வந்து சொல்லிட்டு இருக்காப்ல இந்த மாதிரி ஏதாவது விசாரணைனா நீ உடனே ஸ்டேஷனுக்கு வரைக்கும் வரணுமா, வீட்டுக்குள்ளேயே இருக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அது எதுவுமே கண்டுக்கல. அப்படியே பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த காங் அங்கே வரா. நீ என்னடி இங்கே பண்ணுற, அதுவும் ராப்பிச்சக்காரியாட்டும் கண்ணில் கூலிங் கிளாஸ் வர போட்டிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறா. ஆனால் அவள் எதுவுமே பேசாமல் அப்படியே அங்கேருந்து போயிடுறா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம காங்கு ஹான் கிட்ட வந்து காசு கேட்குறா. இந்த மாதிரி எனக்கு காசு தேவைப்படுது மறுபடியும் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது ஏய் என்னடி தேவை உனக்கு இருக்குது, சும்மா வந்து பணம் கேட்டுகிட்டே இருக்க, அதுவும் இல்லாமல் இப்போ வரைக்கும் மூஞ்சில் அடிப்படுறதுக்கான ரீசனே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னாலும் இதுவும் மாற போகிறது இல்லை, எனக்கு பணம் தேவை இருக்குது அதை கொடுக்க முடியுமா இல்லையா அப்படின்ற மாதிரி அதிகாரம் பண்ணிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஸோ லாஸ்ட்டாக ஒரு ஆன்ட்டியை ஃபாலோ பண்ணிட்டு இவ போனா அவங்களுடைய பணத்தை திருடுறதுக்காக. பட் மனசு வரல போல. ஸோ அதனால தான் இப்போ மறுபடியும் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்டே கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினை பற்றியும் அங்கிள் கிட்ட கேட்குறா உங்களுக்கு அவளை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஸ்கூல்லாம் படிச்சிருக்காங்க, நம்ம ஹீரோயினும் சரி காங்கும் சரி. பட் நம்ம ஹீரோயின் வந்து பாதிலேயே வந்து ஸ்கூலை விட்டு ட்ராப் அவுட் ஆயிட்டா அவளுக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமையை நினச்சிக்கிட்டு. இப்போ அடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பா. அந்த டைமில் அவளுடைய கூலிங் கிளாஸை எடுத்துட்டு அந்த ஏரியா முழுக்க பார்க்குறா. பார்த்தா வானமே ரெட்டிஷ் ஆன மாதிரி அவ்வளோ ரெட் கலர் நூல். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கூட போய் கனெக்ட் ஆகுறது. இந்த மாதிரி பயங்கரமாக தெரியறதுனால தான் இவ வீட்டை விட்டே வெளியே வராமல் இருந்தா போல. இப்படி இவ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஒரு அன்னவுன் நம்பர்லேருந்து தான் வருது. என்னன்னா நீ பார்க்கக்கூடிய ஒரு உலகத்தை என்னாலையும் பார்க்க முடியும், இப்படிக்கு ஒரு ஸ்கூல்ல இருந்து நான் மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல இருந்தா யாரோ ஒருத்தங்க பண்ணுறாங்க. அதுவும் எந்த ஸ்கூல்னா நம்ம காங் படிக்கிறாள் அந்த ஸ்கூல்ல இருந்து. இதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு. என்ன மாதிரி இன்னொருத்தங்களால பார்க்க முடியுமா, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அடுத்து நம்ம காங் இப்போ படிச்சுட்டு இருக்கால அந்த ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு டீச்சர் காரில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் நடந்து போகிறவங்க கூட இவங்களோட வேகமாக போயிட்டு இருக்காங்க. இவங்க என்னன்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்காங்க சைக்கிளை விட. இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் என்ன டீச்சர் நான் வேணா உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கவா அப்படின்ற மாதிரி காரில் போயிட்டு இருக்க இவங்களை பார்த்து கேட்டு ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டிப்டாப்பாக இந்த டீச்சரும் ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. இவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீ. ஸோ நம்ம இவங்களை அப்படியே கூப்பிடலாம். அதுக்கப்புறம் ஸ்கூலில் இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸை காட்டுறாங்க. நம்ம காங்க புள்ளி பண்ணிட்டே இருப்பாங்கல்ல அந்த கேங் போனுங்க எல்லாருமே ஒரு பையன் கூட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பையனை தான் நம்ம காங்குக்கு வேற பிடிக்கும். நேற்று கூட இவன் அந்த ஆன்டி கிட்ட இருந்து பணத்தை திருடலான்னு சொல்லி போகும்போது ஒரு சில குடிகாரனுங்க இருந்திருப்பாங்கல்ல அதுல இருந்து ஒரு பையன் தான் இவன். ஸோ இவனை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஒரு மாதிரி பொறாமையாக பார்த்துட்டு போறா. நம்ம கூடலாம் அவன் பேச மாட்டான், ஆனால் இவங்க கூட மட்டும் நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு போறான் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவத்தோடையே கடுப்பா மெத்தைக்கு போயிட்டு இருக்கா. அப்படி அவள் மாடிக்கு போகும்போது அவளுடைய தலையில இருக்க அந்த ஒரு ரெட் கலர் நூலை காட்டிக்கிட்டு அப்படியே வானத்தை காட்டுறாங்க. அங்கே இன்னும் நிறைய பேரோட ரெட் கலர் நூல் அப்படியே பறந்து போற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த காங் ஸ்கூல் தான் படிக்கிறா. பட் இருந்தாலும் இவ ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க கூட பிசிக்கலா ஒன்னா இருந்திருக்கா போல. அதனால தான் அந்த ஒரே ஒரு நூல் இவ மேல இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. லாஸ்டா அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும்ல, இந்த மாதிரி உன்னுடைய உலகத்தை தான் நானும் பார்க்குறேன், அதாவது உன்ன மாதிரியே என்னாலையும் நிறைய பேரோட தலையில இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் நூலை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் யாரோ ஒருத்தங்க மெசேஜ் அனுப்பியிருந்திருக்காங்க. ஸோ அது யாரா இருக்கும், நம்மள மாதிரி இன்னொருத்தங்களும் பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் இவ பார்த்தீங்கன்னா இப்போ அவளுடைய மொத்த ரூமையுமே ஒரு மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை வருஷமா உள்ள இருந்தவ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாத்தையுமே கிளச்சி போட்டுட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றா. கட் பண்ணா இப்போ அடுத்து நம்ம காங்கு கிளாஸ் ரூமுக்குள்ள போறா. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவளை போர்டில் வரைஞ்சி வச்சிருக்காங்க. அவளை மட்டும் இல்ல, அவ ஒரு பையனை இப்போ லவ் பண்ணிட்டு இருந்தால அந்த பையன் கூட அவ ஒன்னா இருக்க மாதிரிலாம் கொஞ்சம் அசிங்கமா எழுதலாம் அப்படி டிராயிங் பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா நேத்து நம்ம காங்கு ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு சொல்லி அவளுடைய லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திருப்பாள் அந்த புள்ளி பண்ற பொண்ணு. அப்ப கூட அங்க ஒரு சீட்டு மாதிரி ஒன்று இருந்திருக்கும், அதை கூட பார்த்திருப்பாள்ல. அது ஆக்சுவலா ஒரு லவ் லெட்டர் போல அந்த பையனுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம காங் எழுதி வச்சிருந்திருக்கா. பட் இதை பார்த்து அப்படியே எல்லாருமே ஒரு மாதிரி
மாதிரி அவளை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவ எந்த பையனை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தாலோ அந்த பையனே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கான் அவளை கலாய்ச்சிக்கிட்டு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம காங்கால இதை பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியல. இதுக்கு மேலேயும் இவளுக்கு பயந்துட்டுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த புள்ளி பண்ற பொண்ணை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அவளுக்கு நம்ம காங்கை விட பயங்கரமா ஃபைட்டிங் பண்ற ஸ்கில்லாம் இருக்கும் போல. அதனால அவளும் போட்டு நம்ம காங்க பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம காங்கும் மூஞ்சில் அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் வச்சு தடுத்துக்கிட்டு இருக்க. திடீர்னு அங்க யாரோ ஒருத்தவங்க வந்து மேல அந்த புள்ளி பண்ற பொண்ணோட முடியை பிடிச்சி பட்டார்னு இழுத்து போடுறாங்க. பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம டீச்சர் லீ தான். அது மட்டும் இல்லாம இப்போ என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது அப்படின்றத அவங்க உடனே புரிஞ்சுக்கிட்டு அந்த லவ் லெட்டர் இருக்குல்ல அதையும் பாத்தீங்கன்னா அப்படியே கிழிச்சு போட்டுட்டாங்க. இதுக்கு மேலேயும் இந்த லவ் லெட்டரை வச்சு இந்த பொண்ணை வேற யாருமே புள்ளி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன நம்ம காங்கியும் தனியா ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவகிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சண்டை போடுறதுலாம் தீர்வாகாதுமா எந்த பிரச்சனைக்கும், இதனால உனக்கு தான்மா கெட்ட பேர்லாம் வந்து சேரும், தயவு செஞ்சு சொன்னா புரிஞ்சுக்கோ, இந்த மாதிரிலாம் சண்டைலாம் போடாத அப்படின்ற மாதிரி அவங்க ஏதோ அறிவுரைலாம் சொல்றாங்க. ஆனா இவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கோவமா இருக்குது அவ மேல. அப்படியே பாத்தீங்கன்னா சரி மேடம் ஓகே மேடம் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறா. அப்புறம் அவளுடைய திங்ஸ் எடுத்துட்டு அவ அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவள் லாக்கர்ல அவளுடைய திங்ஸ் எதுவுமே கிடையாது. பட் ஒரே ஒரு கண்ணாடி மட்டும் யாரோ ஒருத்தங்க வச்சிருக்காங்க. அது சாதாரண கண்ணாடி கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த டீச்சர் போட்டிருந்தான்ல அந்த ரெட் கலர் நூலை பார்க்கக்கூடிய மந்திர கண்ணாடி, அதே தான் இது. ஆனா இதை வந்து இவளுடைய லாக்கர்ல யார் வச்சாங்க அப்படின்னே தெரியல. சரி யாரோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டா. இதை வச்சு இவெல்லாம் என்ன பண்ண போறானே தெரியல. இப்ப கட் பண்ணா இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஹானோ அவன் கூட வேலை பார்க்கறவனும் இருக்காங்க. ஸோ அந்த கூட வேலை பார்க்கறவனை தான் கடைசியாக அந்த டீச்சர் போட்டு அடிச்சிருப்பான். பட் இப்போ அவன் எப்படியோ ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல இவங்க ரெண்டு பேருக்கும் புரியாத விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு லேடி இறந்து போனாங்கல்ல, அவங்கள லவ் பண்ணதோ அந்த டீச்சர் தான். அது மட்டும் இல்லாம ரெண்டாவதா இப்போ அந்த நெய்பர் லேடியை கொலை பண்ண வந்தான்ல, அவங்களையும் இவன் லவ் பண்ணி இருந்திருக்கான். எதுக்காக அவன் லவ் பண்ண பொண்ணுங்களெல்லாம் பார்த்து இப்படி கொலை பண்ணிட்டு இருந்திருக்கான், என்ன ரீசனா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க புரியாம யோசிக்கிறாங்க. பட் நமக்கு தெரியும் அவன் லவ் பண்ண அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இவனை விட்டுட்டு இன்னும் நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி அவங்களுடைய தலையிலிருந்து வரக்கூடிய அந்த ரெட் கலர் நூலை அந்த கண்ணாடி மூலமா அந்த டீச்சர் பார்த்துருந்துருக்கான். அதனால தான் கோவத்தில் கொலை பண்ணவும் ட்ரை பண்ணியிருந்திருக்கான். பட் அந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹானுக்கு ஒரு டவுட் வருது. என்னன்னா அவனை போட்டு தள்ளின இடத்துல அவனுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எடுத்திருப்பாங்க. அப்போ அவன் கண்ணாடி போட்டு வந்திருப்பான். அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எவிடன்ஸ்ல காணவே இல்லை. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்ணாடியை யாரோ ஒருத்தங்க எடுத்திருக்காங்க, அது எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் இப்போ நம்ம ஹானுக்கு தெரியுது. ஸோ அந்த கண்ணாடி தான் இப்போ நம்ம காங்கு கிட்ட இருக்கு. ஆனா யார் அதை எடுத்துட்டு வந்து அவளுடைய லாக்கர்ல வச்சிருப்பாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியல. ஸோ அடுத்து நம்ம ஹான் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீச்சருடைய வீட்டுக்கே போயிட்டான். எதுக்காகனா இப்போ வரைக்கும் அந்த கண்ணாடி அவருடைய வீட்டில் தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தேடுறதுக்கு தான் போயிருப்பான். பட் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயமே தெரிய வருது. அங்கே ரெட் கலரில் ஒரு ரூம் இருந்திருக்கும்ல, அது முழுக்க ரத்தமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாரு இவர். ஆனால் இப்போ தான் ஒரு விஷயமே தெரிய வருது, அது எதுவுமே ரத்தம் கிடையாது. அங்கே ரெட் கலரில் கோடு அவன் வரைஞ்சி வச்சிருக்கான் அந்த டீச்சர். எதனாலனா அந்த மேஜிக் கண்ணாடி அவங்ககிட்ட இருந்ததுனால சுற்றியும் நிறைய ரெட் கலர் நூல் அவனோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அதை தான் ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக இவன் வரைய ஆரம்பிச்சிருக்கான் போல. இப்போ அதை பார்த்து இவர் ஒரு மாதிரி குழப்பத்தோடு யோசிக்கிறாரு. எதுக்காக அவன் மனக்கிட்டு தேவையில்லாமல் இந்த மாதிரி நிறைய ரெட் கலர் கோட அவன் வரைஞ்சிருக்கணும், இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி புரியாமல் முடிச்சிட்டு இருக்காரு. இதே நேரத்தில் நம்ம காங் இருக்கால, அவ அந்த மேஜிக் கிளாஸை போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் கண்ணாடியில் அப்படியே அவளை பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்போ அவள் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு நூல் அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவளே கெஸ் பண்ணுறா, ஒருவேளை நம்ம ஒருத்தன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம்ல அதுக்கான கோடு தான் காட்டுதா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டோடய யோசிச்சுக்கிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரா. பார்த்தா அவளுடைய அங்கிள் நம்ம ஹான் தான் வந்திருக்கான். அந்த மேஜிக் கண்ணாடியை போட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவளுடைய அங்கிளை பார்க்க, அதான் அவன் தலையில் ஆலமரம் இருக்கும்ல அதை வேற இவ பார்த்துடுறா. பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகி கத்திடுறா. இவனுக்குலாம் ஒன்றுமே புரியல, என்னாச்சு இப்போ எதுக்காக இப்படி கத்திட்டு போறா அப்படின்ற மாதிரி புரியாமல் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இப்போ அவளுக்கு அந்த மீனிங் தெரிஞ்சிருச்சு, அந்த தலையிலேருந்து வரக்கூடிய ரெட் கலர் நூலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த கண்ணாடி மூலமாக தான் அவளுக்கு தெரியுது அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்க அவங்களுடைய தலையில பயங்கரமாக நூல்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இங்கே எவனுமே யாருக்குமே லாயலா இல்லை, எல்லாருமே நிறைய பேர் கூட இல்லீகலா ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்றது அவளுக்கு தெரிய வரும்போது அவளால் நம்பவே முடியல சுத்தமா. எப்படி மக்கள் எல்லாருமே இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு போறா. அதுலயும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா தான் இருப்பாங்க. அதுல அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லீகலா ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இதெல்லாமே பார்க்கும்போது இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, எப்படிதான் இவ்வளவு கேவலமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போறா நம்பவே முடியாம. அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது, மறுபடியும் அவள் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக போகும்போது அந்த இடத்துல அவளுடைய அங்கிள் வரான். மறுபடியும் அதே மாதிரி வா வந்து காரில் ஏறு, நான் போய் ஒன்று விட்டுறேன் ஸ்கூலில் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் அப்படியே தலைக்கு மேலே பார்க்குறா. அங்கே மறுபடியும் அந்த ஆலமரம் தெரியுது. உன்னை போய் ஒரு பெரிய ஆள் நினச்சேன், ஆனால் நீ என்னடா இவ்வளோ சீப்பான ஆளாக இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போகிறா. அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறா, அதே மேஜிக் கிளாஸை போட்டுக்கிட்டு. இப்போ அந்த இடத்துலையும் நிறைய உண்மைகள் அவளுக்கு தெரிய வருது. எல்லாருமே பார்க்க பாவமாக இருக்கக்கூடிய சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10-15 கோடை வச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். யாரோட மண்டையிலையும் ஒரு கோடு கூட இல்லாமல் பார்க்கவே முடியல. இவளுக்கு ஆச்சரியமா இருக்குது, ஒருத்தங்க
மண்டையில கூட அந்த ரெட் லைன் இல்லாம இல்லையே, எல்லாருமே தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டீச்சர்ஸோட தலையிலையும் பார்த்தீங்கன்னா 4-5 போக ஆரம்பிக்குது. இதுல ஒரே ஒரு நல்லவங்க மட்டும் தெரியுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம டீச்சர் லீ இருக்காங்கல்ல, அவங்க தலையில எந்தவித கோடும் இல்ல. அதை வச்சு பார்த்தா அவங்க நல்லவங்க அப்படின்றது இவளுக்கு தெரியுது. பட் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, இந்த காங்க போட்டு ஒரு பொண்ணு புள்ளி பண்ணிட்டே இருப்பாள்ல, அந்த பொண்ணோட மண்டைக்கும் இவங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மேக்ஸா இருக்கும் ஒரு ரெட் லைன் கனெக்ஷன் வருது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ இவங்க 2 பேருக்கும் கனெக்ஷன் இருக்குதா, சரி இதை வச்சு நம்ம எப்படியாவது இவளை பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ யோசிக்கிறா. கட் பண்ண அடுத்த சீன்ல ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஒரு புது ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி டீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அவளுக்கு வந்து அந்த மெசேஜை தெரிஞ்சுக்கிட்டு யார் அது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு டேரக்டாவே வந்துட்டா போல. ஸோ நம்ம ஹீரோயினா ஆல்ரெடி காங்குக்கு தெரியும்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட அவளுடைய அங்கிள் ஹான் கிட்ட சொல்லியிருப்பா, நாங்க 2 பேரும் ஒன்னா தான் படிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம். பட் இருந்தாலும் வேணும்னே நம்ம ஹீரோயினை கண்டுக்காத மாதிரி அவ சீன் போட்டுட்டு இருக்கா. இதே நேரத்தில் நம்ம ஹானை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி பயங்கரமான குழப்பம். அது என்னன்னா, இவர் அந்த டீச்சரை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்த நிறைய எவிடன்ஸை எடுத்திருந்திருக்காங்க. அங்க அந்த கண்ணாடியும் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது மற்ற எல்லா எவிடன்ஸும் இருக்குது, அந்த கண்ணாடி மட்டும் ஏன் காணோம், அதை யார் எடுத்திருப்பா, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி பயங்கரமான குழப்பம் அவருக்கு வருது. ஸோ அதனால அந்த டீச்சரை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா பாத்தீங்கன்னா இப்போ அந்த டீச்சர் வேலை செஞ்ச ஸ்கூலுக்கே போக ஆரம்பிக்கிறாரு. அதான் இப்போ நம்ம காங் படிச்சிட்டு இருக்கால அந்த ஸ்கூல் தான் அது. இப்போ அங்க ஸ்டாஃப் ரூமுக்கு போய் பார்க்கும்போது அங்க எந்த டீச்சரையுமே காணோம், ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க. அது நம்ம லீ தான். அவங்க கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டீச்சரை பத்தி தெரியுமா, அவர் வந்து ஒரு கொலை பண்ணவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிருது. ஐயோ என்ன சொல்றீங்க, டீச்சர் கொலை பண்றாங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியத்தோட கேட்கும்போது, ஆமா அதுவும் உங்க ஸ்கூல்ல படிச்சவர் தான், அவர் இப்போ செத்துட்டாரு, உயிரோடு இல்ல, அந்த மேக்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது, அவரா சார், அவர் அந்த மாதிரிலாம் இருந்து நான் பார்த்ததே இல்லையே, பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரிவாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹானோ, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அவர் எப்பயாவது இந்த கண்ணாடி அடிக்கடி போட்டு பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார், அவர் இப்போ ரீசெண்டாக தான் அந்த கண்ணாடி போட ஆரம்பிச்சாரு, ஆனால் அதை எப்பயுமே போட்டே தான் இருப்பாரு, கழட்ட மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை வந்து நம்ம ஹான் நோட் பண்ணுறான். ஸோ ரீசெண்டாக தான் அந்த கண்ணாடி அவனுக்கு கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் அவன் இறந்து போனதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல இருந்து அவனுடைய கண்ணாடி யாரோ ஒருத்தங்க திருடிட்டு போயிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அதை பற்றியே தான் யோசிக்கிறான். இதே நேரத்தில் நம்ம காங் பார்த்தீங்கன்னா இப்போ மாடியில் இருப்பா. அப்போ அவளை புள்ளி பண்ணக்கூடிய அந்த பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்கல்ல, அதில் இருக்கக்கூடிய அந்த ஹெட் பொண்ணு பக்கத்தில் வரா. இன்னைக்கு காசு கொண்டு வரல, காசு எங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தோடு கேட்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா தைரியமாக பேசுகிறா நம்ம காங்கு. என்ன காசா, உனக்குலாம் காசு கொடுக்க முடியாது, நீ கேட்க கேட்க உனக்கு என்ன கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு நான் பேங்காக வச்சு நடத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எதிர்த்து பேச அந்த புள்ளி பண்ணுற பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே கிக்கா அவளை கீழே தள்ளிடுறா. அதே நேரத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளை ஒழுங்கா விட்டுரு, இல்லைனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாடுறா புதுசாக வந்த உடனே இப்படி துள்ளிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு அவளை அப்படியே கீழே தள்ளி விடுற மாதிரி சும்மா பாவலா காட்டிட்டு இருக்கா. நீ இங்க இருந்து சாகணும்னு ஆசைப்படுறியா என்ன, எதுக்காக தேவையில்லாம என்னோட விஷயத்தெல்லாம் நீ வந்து மூக்க நுழைக்கிற, ஒழுங்கா வந்தமா படிச்சோமா போனமா நீரு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு தான் எதுவுமே ஆகாது இல்ல, அவ மேல இருந்து குதிச்சாலும் சாக மாட்டா, கத்தி எடுத்து எடுத்துக்கிட்டாலும் சாக மாட்டா. அந்த தைரியத்துல இப்ப இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸே பிடிச்சிக்கிட்டு வா வா ஒன்னா சாகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் சேர்த்துட்டு உள்ள விழுற மாதிரி போகும்போது அவளுக்கு பயமாயிருது. ஐயோ ஆளை விடுசாமி, சும்மா நான் பேசிட்டு இருந்தா நிஜமாவே என்ன பிடிச்சி கீழே தள்ளிட்டு போயிருவா போலயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயந்து ஓடி போயிடுறா. அப்புறம் அந்த டீம் ஆட்கள் எல்லாருமே அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காங்கும் வந்துட்டு கேட்குறா நம்ம ஹீரோயின்ட்ட, எதுக்காக தேவையில்லாம என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எல்லாம் இப்படி ரிஸ்க் எடுக்கிறா, இதுக்கு மேலலாம் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இப்போ அதுக்கடுத்து அவ கோவத்தோட கீழே இறங்கி வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் லீ கிட்ட விசாரிச்சுட்டு நம்ம ஹான் கீழே நடந்து வந்துட்டு இருப்பாரா, அதை வந்து இவ ஒரு மாதிரி பார்க்குறா. இந்த ஆள் எதுக்காக இப்போ எங்க ஸ்கூலுக்குலாம் வந்தான், ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்களையும் ஏதாவது பண்ண வந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி ரொம்ப தப்பா நினைக்கிறா அவனை பார்த்து. அது மட்டும் இல்லாம இவன் நம்மளுடைய அங்கிள் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி அங்கிருந்து போயிடுறா. கட் பண்ணா அடுத்து நம்ம ஹான் எங்க வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாருக்கு தான். ஏன்னா அந்த இறந்து போன டீச்சர் இருக்கான்ல, அவரு இந்த இடத்துக்கு அடிக்கடி வந்து குடிச்சதா இவன் கேள்விப்பட்டிருப்பான். ஸோ அதனால தான் இப்போ அவருடைய போட்டோவை காட்டி அங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த வெயிட்டர் கிட்ட கேட்கறான், இவர் இங்க வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, அட இந்த ஆளை பத்தி ஏன் சார் கேட்குறீங்க, இவன் சரியான பைத்தியக்காரன் சார், எப்ப பாருங்க வந்துகிட்டு அப்படியே எல்லாரோட தலைக்கு மேலேயும் பார்த்துக்கிட்டு 1 2 3 எண்ணிக்கிட்டு இருப்பான் சார், எதுக்காக அப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கான ரீசன் நமக்கு தெரியும், அந்த மந்திர கண்ணாடி மூலமா மக்கள் எத்தனை பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கோடு அவங்க மண்டைக்கு மேல போகும், அதுதான் அவன் எண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனா மத்தவங்க எல்லாருமே அவன் ஏதோ சைக்கோ பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹானுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் தான் குழப்பமாகுது, எதுக்காக அவன் அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கணும், அப்படி என்ன மக்களுடைய தலையில அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது அந்த பார்லயே இருந்த ஒரு பொண்ணு அவனை பாத்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுத்து கூட்டு போயிட்டு இருக்கா, அவன் கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்பதான் நமக்கு தெரியுது நம்ம மன்மத
ஹானு எந்த பொண்ணையும் தேடி போறது கிடையாது போல. அவனை தேடி தான் இந்த பொண்ணுங்கலாம் வந்து விழுறாங்க. வேற வழியே இல்லாம அவனும் என்ன பண்றான்னா அவங்க கூடலாம் அப்படி போய் ஒண்ணா இருக்கான் போல. இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம காங் இருக்கால, அவ அந்த புள்ளி பண்ண பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவ அந்த மேக்ஸ் டீச்சர் கூட போய் ஒண்ணா ரொமான்ஸ் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரியுது. அதனால பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி இருந்து போட்டோலாம் அது எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் அந்த புள்ளி பண்ற பொண்ணும் அந்த மேக்ஸ் சாரும் பாத்தீங்கன்னா ஒண்ணா இருக்கிறதுக்காக ஒரு ரூமுக்கு போறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த பொண்ணு போனை நோண்டிட்டு இருக்கும்போது அவளுக்கு அந்த போட்டோவை நம்ம காங் சென்ட் பண்றா. சோ அதை பார்த்த உடனே அவளுக்கு தெரிஞ்சிருச்சு இவ வந்து நம்மள பிளாக்மெயில் பண்றதுக்காக தான் இந்த போட்டோவை அனுப்பியிருக்கா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இவளுக்கு நம்ம வளைஞ்சு கொடுக்க கூடாது, அதாவது இவளுக்கு நம்ம பயப்படுற மாதிரி நம்ம காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன மெசேஜ் பண்றான்னு பாத்தீங்கன்னா, இப்போ என்ன இதை வச்சு நீ என்ன பண்ண போற, என்ன அசிங்கப்படுத்த போறியா என்ன? அசிங்கப்பட போறது நான் கிடையாது, அந்த சாரா தான் இருக்கும். ஏன்னா நான் ஒரு மைனர், நான் இந்த மாதிரி இவர் கூட ஒன்னா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா கூட எல்லாருமே இவர் தான் கேவலமா பேசுவாங்களே தவிர என்ன பேச மாட்டாங்க, நான் தெரியாம பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு விவரமா பேசுறா பாருங்க இவ. உடனே நம்ம காங்கும், ஓ நீ அப்படி வரியா, சரி ஓகே நான் உன்னை எதுவுமே பண்ணலாமா, ஆனா அந்த சாரை ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி நம்ம காங்கு அவளுடைய பிளானையே மாற்றி வேற ஏதோ பண்ண போகிற மாதிரி தெரியுது. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் லீக் பண்ணியிருக்காங்க. அதாவது நேற்று அந்த பொண்ணு புலி பண்ணுற பொண்ணு இருக்கால, அவளும் அந்த மேக்ஸ் சாரும் ஒன்றா இருந்த மாதிரியான ஃபோட்டோஸ் அதை லீக் பண்ணது நம்ம காங்கு தான். அதுவும் இல்லாமல் அவள் லீக் பண்ண அந்த ஃபோட்டோவில் அந்த சாரோடைய ஃபேஸு தெளிவாக தெரியல, அந்த பொண்ணுடைய ஃபேஸ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஸ்டாஃப் ரூமில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யாரோ ஒரு சார் தான் அந்த பொண்ணு கூட ஒன்றா இருக்காங்களாம், யாருன்னே தெரியல அது அப்படின்ற மாதிரி எல்லாருமே புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம்னா அந்த மேக்ஸ் சாருக்கு ஒரு மாதிரி அடிவேர்லாம் கலக்க ஆரம்பிக்குது. ஐயோ அது நான் தான் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருமே என்ன கேவலப்படுத்துவானுங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ வேற வருது. அது நம்ம காங் தான் அனுப்பியிருக்கா. இப்போ அவருடைய ஃபேஸ் தெளிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவை அனுப்பியிருக்கா போல. இதை பார்த்தோன்னே அவனுக்கு நெஞ்சே அடைக்குது. ஐயோ இது மட்டும் வெளியே போச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து டக்குன்னு அந்த டீச்சர் லீவ் வந்துட்டு, சார் என்னாச்சு ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் அவங்க அந்த ஃபோட்டோவை பார்க்கல போல. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பதட்டத்தோடய அவன் பேசிட்டு அங்கேருந்து அப்படியே ஓடி போயிடுறான். ஸோ நம்ம காங் அந்த ஃபோட்டோவை அனுப்புனது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் பணமும் வேணும், அப்போ தான் நான் இந்த விஷயத்தை பற்றி இந்த ஃபோட்டோவை பற்றி வேறு யார்ட்டுமே பேசாமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. கட் பண்ணா இப்போ அடுத்து ஸ்கூல் முடிஞ்சிச்சு. நம்ம காங்கு ஹீரோயின் கூட பேசிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின்ட்டையும் கேட்குறா, இந்த மாதிரி ஒரு 20 லட்சம் இருந்தால் வாழ்க்கையை நல்லா வாழ முடியுமாடி அப்படின்ற மாதிரி கேட்டு வந்துட்டு இருக்கா. அப்படின்னா 20 லட்சம் தான் அந்த சார் கிட்ட அவ கேட்டிருக்கா போல. அதை கொடுப்பானா என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம காங் வந்து ஹீரோயின்ட்ட இன்னொரு விஷயத்தையும் கேட்குறா. ஆமா உன்னோட அம்மா எங்கே இருக்காங்க, உன்னை பார்க்க வரலையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போதான் நமக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது. ஆக்சுவலாக அவளுடைய அம்மா இப்போ வரைக்கும் சாகலை போல. அன்னைக்கு அவளுடைய அப்பாவை கொண்டுட்டு வேற எங்கேயோ ஓடி போயிட்டாங்க. இப்போ அவள் அந்த மாதிரி கேள்வி கேட்டவுடனே நம்ம ஹீரோயினும், எனக்கு தெரியல, ஒருவேளை எங்கள் அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்னை பார்க்கறதுக்காக வந்திருந்திருப்பாங்க, அப்படின்னா அவங்க உயிரோடு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க செத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. அப்புறம் நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜன்னல் வெளியே ஒரு மாதிரி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபேமிலியே. அந்த குழந்தை ஒரு மாதிரி நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்குது. ஆனால் அந்த பேரண்ட்ஸோட தலையில் நிறைய நூல் போகுது. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லாயலா இல்லை, நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க போல. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிடுது. ஒரு ஃபேமிலியாக இப்போ இவங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் அந்த அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி சில தப்புலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே மனசு கஷ்டமாயிருது. இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்காம இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் போலயே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கா. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில் அந்த புள்ளி பண்ணுற பொண்ணோட ஒன்றா இருந்திருக்காருல அந்த சார், அவரை தனியாக கூப்பிட்டு அந்த புள்ளி பண்ணுற பொண்ணு பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்புனது வேற யாருமே இல்லை, என் கிளாஸில் படிக்கிற அந்த காங் தான், அவள் தான் நம்மளை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. ஐயோ இந்த பிரச்சனையை இப்போ நான் இப்படி தான் சால்வ் பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம காங் அவளுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், மேக்கப் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கா. அவளை பிடிக்காத ஒரு சில பேர், அந்த புலி கேங்கில் இருந்த சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவள் கூட ஃப்ரெண்ட்ஸாக சுற்றிட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்கள பற்றின சில விஷயங்களும் அவளுக்கு தெரிய வந்திருக்கு அந்த நூலை பார்க்கறது மூலமாக. அவங்க யார் யார் கூடலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்கள பற்றின ஃபோட்டோவும் எடுத்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்டாக இருக்க சொல்லியிருக்கா. நீங்கள் என் கூட இந்த மாதிரி ஃப்ரெண்டாக இல்லைன்னா நான் அவங்கள பற்றின விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இதே இடத்துல இன்னொரு சாரும் இருப்பார். அவரும் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவருடைய டேபிள்லேயே வச்சிருந்திருக்கா. அதுக்கப்புறம் அதை பார்த்து அவர் ஒரு மாதிரி பதற்றமாக உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய ஒய்ஃபே கால் பண்ணி இந்த மாதிரி அங்கே வந்து மீட் பண்ணியிருக்காங்க. யார் அந்த பொண்ணு, அவ கூட ஒன்றா இருக்கீங்க, அந்த ஃபோட்டோலாம் எனக்கும் வந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் இல்லை அது ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சும்மா மலிப்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நடக்கிற எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குதே, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட விஷயங்கள் இப்படி வெளியே வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அவள் பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு போகும்போது அந்த இடத்துல நம்ம காங்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அவள் பக்கத்தில் அந்த மேஜிக் கண்ணாடி இருக்கிறதையும் பார்க்குறா. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே அந்த சைக்கோ டீச்சரை பிடிக்க போயிருப்பாள், அப்போ கூட அவன் கத்தியை வச்சு குத்திருப்பான். ஸோ அந்த டைமில் அவன் ஒரு மாதிரி சாகிறதுக்கு முன்னாடி அந்த கோடு மறையுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பான். ஏன்னா ஒருத்தங்க சாகிற நேரத்தில் அவங்க தலையில் இருக்க கோடு மறையும். ஸோ அதனால தான் அப்போ அவன் அப்படி சொல்லியிருப்பான். அதை வந்து அப்போ நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணிட்டு அவனுக்கும் அந்த மாதிரி எல்லாரோட தலையிலையும் கோடு தெரியுது அப்படின்னு நினச்சிருப்பா. பட் இருந்தாலும் இப்போ அவங்ககிட்ட இருந்த
மாதிரி அதே கண்ணாடி தான் நம்ம காங்கு கிட்டயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவளுடைய நடவடிக்கை எல்லாமே சரியில்லாமையும் இருக்கு. அதனால சும்மா வந்து இப்ப நம்ம காங்கு கிட்ட கேட்கிறா, உனக்கும் அந்த கோட்லாம் தெரியுதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது காங்குக்கு செம ஷாக் ஆயிடுச்சு. என்ன இவளுக்கு எப்படி அந்த கோடை பத்திலாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கோடை பத்தி நீ சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது, ஹேய் எல்லாரோட தலையில இருந்து வருதுல ரெட் கலர் கோடு, அதுதான் சொல்றேன், அது உனக்கு தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவ பதட்டத்தோட பேசுறத பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் நல்லாவே கண்டுபிடிச்சிட்டா. அப்படின்னா இந்த கண்ணாடியை யூஸ் பண்றது மூலமா எனக்கு தெரியுற மாதிரி அந்த ரெட் கலர் நூல் மற்றவங்களுக்கும் தெரியும் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கண்ணாடி எடுத்துக்கிறா. இங்க பாரு, இந்த கண்ணாடி யூஸ் பண்ணாத அந்த ரெட் கலர் லைன்லாம் நீ பார்க்காத, ஏன்னா அது ரொம்பவே ஆபத்துல போய் முடியும். இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸை போட்டுட்டு இருந்த அந்த டீச்சர் இறந்து போயிட்டாரு, அது உனக்கு தெரியுமா? யாரோட பர்சனல் லைஃபையும் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவ அதை கேட்குற மாதிரி தெரியல. நீ என்ன வளர்ற, நான் பாத்துக்கிறேன், அந்த கண்ணாடி கூட அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கா. கட் பண்ணா இப்போ அடுத்த சீனில் 2 பேரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த கண்ணாடியையும் கொடுத்துட்டா அவகிட்டயே. எதனாலனா நம்ம காங் சொல்லியிருப்பா, இதுக்கு மேலே நான் இதை தப்பாக யூஸ் பண்ண மாட்டேன், என்ன நம்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அதனால தான் அவள் கொடுத்துட்டா போல. அது மட்டும் இல்லாமல் இது உனக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது, தெரில, என்னோட லாக்கரில் தான் யாரோ ஒருத்தவங்க வச்சிருந்தாங்க. ஆமாம், உனக்கு எப்படி இந்த லைன் நேச்சுரலாகவே தெரியுது, எனக்கு இந்த கண்ணாடி போட்டால் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அதுவா எனக்கு பிறந்ததுலேருந்தே அப்படி தான் இருக்குது, நான் கரெக்டாக எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி என் தலையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்க, ஒன்று தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ கட் பண்ண அடுத்த சீன்லேயே நம்ம காங் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு பையனை பிடிக்கும்ல, லவ் பண்ணிட்டு இருந்தால ஸ்கூல்ல, அந்த பையன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவன் ஆக்சுவலா காங்க விரும்ப கிடையாது, ஆனா காங் தான் அவனை பிளாக்மெயில் பண்ணிருக்கா. ஏன்னா அவன் நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பான் போல. அதனால தான் அந்த ரெட் லைனை யூஸ் பண்ணி அவன் யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போட்டோ எடுத்து அவனை பிளாக்மெயில் பண்ணி இப்படி அவன் கூட ரொமான்ஸ்ல இருக்கா. அந்த நேரத்தில் ஒரு மெசேஜ் வருது, அந்த மேக்ஸ் சார் தான் பண்ணிருக்காரு, நீ கேட்ட மாதிரியே நான் பணத்தை கொடுத்துறேன், ஆனால் தயவு செஞ்சு அந்த போட்டோவை வெளியெல்லாம் அனுப்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி சிரிக்கிறா, ஆடி என் வலையில மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே ரொமான்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வெளியே நடந்து போறாங்க. அப்போ இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு யாரோ ஒருத்தங்க ஹூடி போட்டு நடந்து வர மாதிரி தெரியுது, அது யாருன்னே தெரியல. அப்புறம் அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டோருக்கு போறாங்க, இந்த டாய்ஸ்லாம் இருக்க மாதிரி. அப்போ அதுக்கு வெளியில இருந்து அந்த ஹூடி போட்ட ஆள் அவங்கள பாக்குறாங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த புள்ளி பண்ற பொண்ணு தான். ஸோ இப்போ அவ ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அது என்னன்னா, பாத்ரூம்ல இருந்துட்டு நம்ம ஹீரோயினும் அந்த காங்கும் பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல, ஒருத்தங்க இன்னொருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத அந்த ரெட் கலர் நூலை இந்த கண்ணாடி மூலமா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே இந்த புள்ளி பண்ற பொண்ணு கேட்டிருப்பா. அப்படின்னா அந்த கண்ணாடி நமக்கு கிடைச்சாலும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ யோசிச்சுட்டு நம்ம காங்கு பர்ஸை தனியாக ஒரு இடத்துல வச்சிருந்த நேரமாக பார்த்து உடனே இவ போயிட்டு அந்த கண்ணாடி எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் நம்ம காங்குக்கும் இந்த விஷயம் தெரிய வருது, ஆனால் அது யார் எடுத்தாங்கன்னே தெரியல. ஐயோ என் கண்ணாடியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அவள் பாட்டுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி தேடிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த புள்ளி பண்ணுற பொண்ணு அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வேர்ல்டையே புதுசாக பார்க்க ஆரம்பிக்கிறா. எத்தனை பேர் யார் யார் கூடலாம் ஒன்றா இருந்திருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே அந்த ரெட் கலர் நூல் மூலமாக பார்த்து ஒரு மாதிரி ஆச்சரியத்தில் இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம காங்க அந்த கண்ணாடியை காணோம் தேடிட்டு இருந்தால. அதுக்கப்புறம் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருதே நம்ம ஹீரோயின் தான். ஏய் நான் தான் உங்ககிட்ட அவ்வளோ தூரம் சொன்னேன்ல, இந்த கண்ணாடி தப்பான வழியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், பார்த்துப்பேன் அப்படின்ட்டு, எதுக்காக தேவையில்லாமல் இப்போ அந்த கண்ணாடி எடுத்த அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கால் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நான் ஒன்றுமே புரியல. ஏய் என்னடி வளர்ற, நான் என்னடி எடுத்தேன், நான் எதுவுமே எடுக்கல அப்படின்னு சொல்லும்போது, ஏய் போய் சொல்லாத, எனக்கு நல்லா தெரியும் நீ தான் அந்த கண்ணாடி எடுத்திருக்க, நான் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன், உடனே ஸ்கூலுக்கு வந்து அதை கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு வேகமாக போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இந்த பக்கம் நம்ம காங் எதுக்காக ஸ்கூலுக்கு வந்தா அப்படின்னா, அந்த மேக்ஸ் சார் இருக்கார்ல, அவர் இந்த இடத்துல தான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அதனால தான் வந்திருக்கா. தயவு செஞ்சு அந்த ஃபோட்டோ எதுவுமே லீக் பண்ணிடாத, நீ கேட்ட பணம் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டே இருக்கும்போது, நீ கொடுத்தா நான் ஏன் அதை லீக் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருப்பாளா. அப்ப திடீர்னு இவருடைய போனுக்கு நிறைய மெசேஜ் வருது. என்னடா அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா இவருடைய ஒய்ஃபே இவரும் அந்த புள்ளி பண்ற பொண்ணு ஒன்னா இருந்த போட்டோவை அனுப்பி, நீலாம் ஒரு மனுஷனா, இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் பார்த்திருக்க, உன் ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட ஒன்னா இருந்திருக்க, நீ சரியான பொம்பளை பொறுக்கியா இருக்க, உன் கூட இதுக்கு மேல சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கத்துறாங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவன் பார்த்துட்டு வெறியோட உச்சத்துக்கே போயிடுறான். ஏன்டி நான் தான் உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னல, எதுக்காக என் ஒய்ஃப்க்கு அனுப்புனேன், ஏய் என்ன சார் சொல்ற, நான் ஏதோ அனுப்பல அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட இவன் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டிட்டு இருக்க. இந்த பக்கம் ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோயினும் வேக வேகமா ஓடி வந்துட்டு இருப்பா. அப்ப திடீர்னு தொப்புன்னு உழுது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அந்த காங் தான். பட் இருந்தாலும் அவளுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் லைன் இப்போ வரைக்கும் மறையவே இல்லை. அதை வச்சு பார்த்தா அவள் இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்றது நமக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோயினும் கதறி கதறி அழுகிறா, யார் ஒன்று இப்படி பண்ணுது, எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோவத்தில் பார்த்தீங்கன்னா அவன் தான் பிடிச்சி தள்ளி விட்டுருக்கான் போல அந்த சாரு. பட் உண்மையாக அந்த ஃபோட்டோவை நம்ம காங் அனுப்ப கிடையாது, அது யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் ஏற்படுது. அடுத்து நம்ம காங்கை இப்போ எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டான் நம்ம ஹீரோயினை. அந்த இடத்துல ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி வெளியே உட்காந்துக்கிட்டு இருப்பா. யார் இந்த மாதிரி அவளை பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக அவள் தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, யாரோ ஒருத்தங்க அவளை வேணும்னு தான் இப்படி கீழே தள்ளி விட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வேக வேகமா நம்ம ஹானும் வராரு. என்னாச்சு, யார் காங்க இந்த மாதிரி பண்ணுது சொல்லு, அவ கண்டிப்பா தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இவரும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்து பேசுறாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சுவலா தெரியாதுல்ல, எனக்கு தெரியல, நாங்க போகும்போது அவ கீழே விழுந்தா அதனால தான் இங்க கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவ சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி சேடா தான் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. தனக்குன்னு இருந்தது ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான், அவளுக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த கண்ணாடினால தான் இவளுக்கு
இவளுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குமா? அப்படி பார்த்தா அந்த கண்ணாடி எங்க? அவ விழும்போது அவகிட்ட அந்த கண்ணாடி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோட இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப கட் பண்ண அடுத்த நாள் காலையில காங் படிக்கிற அந்த ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹெட் மாஸ்டர் பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் எல்லார்ட்டையுமே வந்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. எங்க அவன் போனா, எங்க போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு. யாரை பத்தி கேட்கிறாரு அப்படின்னா, நேத்து நம்ம காங்க மேல இருந்து தள்ளி விட்டுருப்பார்ல ஒரு சாரு, அவர் தான் இப்ப தேடிட்டு கத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவர் சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டாராம். இப்ப அவன் எங்க போனா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றான், போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டான், உங்ககிட்ட யாரையாவது சொல்லிட்டு போனானா என்ன? அதுவும் இல்லாம இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நேத்து அந்த காங்கன்ற பொண்ணு வேற தற்கொலை பண்ணிக்கிட்டா. அதுவும் ஸ்கூல்ல வந்தான் பண்ணணுமா என்ன அப்படின்ற மாதிரி இவர் கத்தி பேசிடுறாரு. ஸோ அதாவது நேத்து நம்ம காங் மேல இருந்து கீழே விழுந்தது இவங்க வந்து ஒரு தற்கொலை அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தானே தெரியும். இப்படி ஒரு கோவத்தோட அந்த ஸ்டூடெண்ட்டை பத்தி பேசும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு டீச்சருக்கு கோவம் வந்துருது. நீங்க என்ன சார் உளறிட்டு இருக்கீங்க? அந்த ஸ்டூடெண்ட் என்ன அதை வேணும்னா பண்ணிருப்பா? அவளுக்கு இந்த ஸ்கூல்ல என்ன பிரச்சனை இருந்துச்சோ யாருக்கு தெரியும்? அதை நம்ம தான் பார்த்து சரி பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க அவளை திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களும் எதிர்த்து பேசிடுறாங்க. உடனே அந்த சாருக்கும் கோவம் வந்துருது. ஏய் என்ன ஒரு ஹெட் மாஸ்டர்னு கூட பார்க்காம நீ என்னையும் எதிர்த்து பேசுற? உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சண்டை போட போகும்போது அங்க இருக்க மற்ற ஸ்டாஃப் தான் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அப்ப அந்த வழியா லேடி ஸ்டாஃப் போறாங்க. அவங்களுடைய கண்ணாடியை வேற நமக்கு ஒரு மாதிரி ஜூம் பண்ணிலாம் காட்டுறாங்க. ஒருவேளை நம்ம காங்க கிட்ட இருந்து காணாம போன அந்த கண்ணாடியை இவங்க தான் போட்டிருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ அடுத்து நம்ம ஹீரோயின் எப்பயும் போல ஸ்கூலுக்கு வந்துட்டா. பட் அவளுக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு. மற்றவங்க எல்லாருமே நேற்று ஒரு விஷயம் நடந்ததே தெரியாத மாதிரி இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த புலி பண்ணவங்க எல்லாருமே அவ தற்கொலை பண்ணிக்கிட்டதை நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அவ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டா? இங்க வந்திருந்தானா அவளை வச்சு நல்லா டைம் பாஸ் பண்ணிருக்கலாம் அடிச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. என்ன இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த டீச்சர் லீ இருக்காங்கல்ல, அவங்க ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருக்காங்க. ஏன்னா காங்குடைய கிளாஸ் டீச்சர் இவங்க தான். அவ எதுக்காக தற்கொலை பண்ணியிருந்திருக்கணும்? அவளுடைய கிளாஸ் டீச்சர் நான் தானே. நான் நல்லபடியா அவளை பார்த்துருந்தேன்னா அவ அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டாள்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதே இடத்துல இன்னொரு டீச்சர் இருப்பாரு. அவர்கிட்ட வந்து அங்க இருக்கக்கூடிய மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, என்னப்பா உனக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு, அது எப்போ அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எனக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஏன் இவ்வளவு சோகமா பேசுறாரு? அப்படி என்ன அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ இந்த டீச்சருடைய பேரை நம்ம ஜங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இவர் வந்து இங்க டெம்பரரியா தான் வேலை பார்க்குறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவார் போல. ஸோ இப்போ இவர் அப்படியே ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அவருடைய அக்கா வீட்டுக்கு போறாரு. அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. பட் ஹஸ்பண்டை மட்டும் காணோம். எங்க அவர் போனாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்னும் இல்லடா, அவர் வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு, சீக்கிரமா வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் எப்ப கேட்டாலும் இவங்க அதே மாதிரி பதில் தான் சொல்றாங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்றாங்களா? ஏன்னா எப்பயுமே அவரை என்னால் பார்க்கவே முடியல, வெளியே போயிட்டாருன்ற மாதிரி தான் சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி குழப்பத்தோட யோசிச்சுட்டு தன்னுடைய சிஸ்டர் வாழ்க்கையை பத்தி நினைச்சு கொஞ்சம் கவலைப்படுறான். இப்போ அடுத்து நம்ம காங்க தான் காட்டுறாங்க. பாவம் அவ இப்போ வரைக்கும் கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்கா. அவளுக்கு பக்கத்துல தான் அவளுடைய அங்கிளும் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி சோகமா இருக்காரு. நீ இப்படி இருக்கிறத என்னால் பார்க்க முடியலமா, தயவு செஞ்சு நீ சீக்கிரம் எழுந்து வா, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நம்ம ஹீரோயினும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அகைன் அவ ஸ்கூலுக்கு போறா. நேத்து நம்ம காங் மேல இருந்து கீழே விழுந்திருப்பால ஒரு பில்டிங்ல இருந்து, அந்த பில்டிங்கோட டாப்புக்கு போயிட்டு இங்க ஏதாவது அந்த கண்ணாடி இருக்கா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா இதே ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து நின்றுக்கிட்டு, என்ன நீ விசாரிக்கிற போல, இது கொலையா இல்ல தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாவது விசாரணை மூலமா கிடைச்சிச்சா அப்படின்ற மாதிரி தொணன்னு விடாம நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு வந்துகிட்டே இருக்கா. பட் நம்ம ஹீரோயின் அவ பேசுறது எதையுமே கண்டுக்காம அப்படியே அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா கிளாஸ் ரூமுக்கு. அந்த நேரத்தில் அந்த பக்கமா ஒரு பையன் போவான். அவனுடைய கண்ணாடி வேற பாக்குறதுக்கு அந்த மந்திர கண்ணாடி மாதிரியே இருக்கு. அதனால உடனே அதை புடுங்கி பாக்குறா, இது அந்த கண்ணாடியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பையன் இந்த மாதிரி கண்ணாடி போட்டும் அவ பார்த்தது கிடையாது. எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு கண்ணாடி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா இவ அந்த கண்ணாடி வாங்கி போட்டு பாக்குறா. இந்த கண்ணாடி மூலமா அந்த நூலை பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு இந்த இடத்துல இருக்க டவுட் என்னன்னா, இவளுக்கு ஆல்ரெடி அந்த மாதிரி பாக்குற பவர் இருக்கு. ஸோ அந்த கண்ணாடி போடுறதுனால இவளுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியாது இல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக இதை போட்டு பார்த்தா அப்படின்னு சொல்லி ஒன்றும் புரியல. ஆனா இந்த இடத்துல இது அந்த மந்திர கண்ணாடி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு இன்னொரு விஷயம் மூலமா தெரிய வருது. என்னன்னா இந்த பையன் இது வரைக்கும் கான்டாக்ட் லென்ஸ் தான் போட்டிருந்தான். அந்த கண்ணில் போடுவாங்கல்ல அந்த லென்ஸ், அது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் நார்மல் கண்ணாடி போட்டிருக்கேன். இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லும்போது அப்பதான் இவளுக்கும் புரியுது. ஓ அப்படியா, சரி ஓகே, நான் தெரியாம எடுத்துட்டேன், மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்றா. இப்போ அடுத்து ஜங்குன்ற டீச்சர் இருக்கார்ல, அவருடைய இடத்துக்கு வந்து உட்காரலான்னு பார்க்கும்போது அங்க கண்ணாடி ஒன்று டிஃப்ரெண்டா இருக்குது. அது பார்க்கறதுக்கு அப்படியே அந்த மேஜிக் கண்ணாடி மாதிரி வேற இருக்குது. பட் அந்த கண்ணாடி அவரோடதே கிடையாது. ஸோ அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம லீ டீச்சர் கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்க இது உங்களோடதா, யார் வச்சாங்கன்னே தெரியல, இது என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு தெரியல யார் வச்சாங்கன்னு தெரியல, இது என்னோடதும் கிடையாது, உங்களுக்கு ஆனால் கரெக்டாக பொருந்தும் நினைக்கிறேன், நீங்க வேணா போட்டுக்கோங்களேன், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு ஒர்க் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சுத்தியும் பார்த்தீங்கன்னா எல்லாரோட தலையிலையும் அந்த ரெட் கலர் நூல் வரதை இவனால பார்க்க முடியுது. அப்படின்னா நமக்கு கன்ஃபார்மா தெரியுது இதுதான் அந்த மேஜிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல புரியாத விஷயம் என்னன்னா, நம்ம காங்குக்கும் அதே மாதிரி தான் யாரோ ஒருத்தங்க வந்து வச்சிருப்பாங்க, இப்போ இவனுக்கும் அதே மாதிரி தான் யாரோ ஒருத்தங்க வந்து வச்சிருக்காங்க. யார் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இதை போட்டுட்டு ஒரு மாதிரி ஆச்சரியத்தோட எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல விசாரணைக்காக நம்ம மன்மதன் ஹான் வரும்போது அப்படியே பயந்துடுறாரு.
பதறாரு. ஐயோ என்னடா இவன் தலையில இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம லீயை தனியாக கூப்பிட்டு இந்த ஹான் விசாரிச்சுட்டு இருக்காரு. இங்க பாருங்க டீச்சர், எனக்கு நல்லா தெரியும் யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் காங் கண்டிப்பா தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காங்குக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சா, வேற யார்ட்டையாவது சண்டைலாம் போட்டிருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவங்களும் சொல்றாங்க, ஆமா காங்குக்கு தொல்லை கொடுக்கறதுக்காகவே இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருப்பா, ஆனா நேத்துல இருந்து அந்த பொண்ணும் ஸ்கூலுக்கு வரவே இல்லை, என்னாச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல ஏதோ ஒன்று சந்தேகமா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹானும் புரிஞ்சுக்கிறான். ஏன்னா இந்த மொத்த ஸ்கூல்லையுமே காங்குக்கு தொல்லை கொடுக்கக்கூடியது ஒரே ஒரு பொண்ணு தான். அவளும் காங்குக்கு என்னைக்கு அடிபட்டுச்சோ அன்னையில இருந்து ஸ்கூலுக்கு வரவே இல்லை. ஒருவேளை காங்கு கீழே தள்ளி விட்டது அந்த பொண்ணா இருப்பாளா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு போனை எடுத்து ஒரு போட்டோவையும் காட்டுறான். அது என்னன்னா முந்தானத்து பாத்தீங்கன்னா நம்ம காங் கீழே விழுறதுக்கு முன்னாடி அவளுக்கு பிடிச்ச அந்த பையன் கூட வெளியெல்லாம் ஜாலியா சுத்தி இருப்பாள்ல, அந்த டைம்ல தான் அந்த புள்ளி பண்ற பொண்ணு அந்த கண்ணாடியும் ஆட்டையை போட்டு இருந்திருப்பா. ஸோ அந்த மாதிரி நம்ம காங்கும் அந்த பையனும் வெளியே சுத்தும் போது போட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க போல. அதை நம்ம காங் ஆன்லைன்லயும் அப்லோட் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ அந்த போட்டோஸ் தான் பாத்தீங்கன்னா இவன் காட்டி கேட்கறான், இந்த பையன் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த பையன் இருக்க கிளாஸை நம்ம லீ சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவனும் போயிட்டு அந்த பையன் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறான். சரியா காங்குக்கு அடிபடுறதுக்கு அன்னைக்கு நைட்ல தான் நீ அவ கூட வெளியே சுத்தி இருக்க. ஏன்னா அன்னைக்கு நைட் அவ ஆன்லைன்ல இந்த போஸ்டும் போட்டிருக்கா. சொல்லு அன்னைக்கு நைட்டு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, எங்கெல்லாம் போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவனும் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அவ தான் வெளியெல்லாம் கூப்பிட்டா, நாங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் திடீர்னு போட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ கண்ணாடியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி அங்கிருந்து ஓடி போயிட்டா. எனக்கு அதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப தெனாவெட்டா இவங்கிட்ட ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் இவன் சொல்றதெல்லாம் உண்மையா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இவங்கிட்ட மற்றதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு அந்த பாய் ஃப்ரெண்டும் நம்ம காங்கும் பாத்தீங்கன்னா போட்டோஸ் எல்லாம் எடுக்க போயிருப்பாங்களா ஒரு கடைக்கு. அந்த கடைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. அந்த பாய் ஃப்ரெண்ட் சொன்னது கரெக்ட் தான், அவளுடைய கண்ணாடியை காணோம் அப்படின்னு சொல்லி தான் அங்கிருந்து போயிருக்கா. பட் அதுக்கு முன்னாடி அவளுடைய கண்ணாடியை எடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி இவன் கண்டுபிடிச்சிட்டான், அந்த புள்ளி பண்ற பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது எல்லாமே அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு பயங்கரமான ஒரு குழப்பம் வருது. அது என்னன்னா ஸ்டார்டிங்ல அந்த டீச்சர் இறந்து போனார்ல, சைக்கோ டீச்சர், அப்போ அவன் ஒரு கண்ணாடி போட்டிருப்பான், அந்த கண்ணாடி மட்டும் காணாம போயிருந்திருக்கும். யார் அதை எடுத்திருப்பாங்க, எதுக்காக எடுக்கணும், அந்த அளவுக்கு அந்த கண்ணாடி முக்கியமா அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி இவனுக்குள்ள பயங்கரமான குழப்பம்லாம் இருந்திருக்கும்ல. இப்போ அதே மாதிரி ஒரு கண்ணாடியை காங்க கிட்ட இருந்து இவ எதுக்காக எடுக்கணும், அந்த கண்ணாடியில் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான குழப்பம் இவனுக்கு வருது. இப்போ கட் பண்ணா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டீச்சர் யாங் இருக்கார்ல, அவரு தன்னுடைய சிஸ்டர் கூட உட்காந்து சாப்பிட்றாரு. அந்த சிஸ்டருடைய ஹஸ்பண்டும் இப்போ அவங்க இருக்காரு. ஆனா இப்போ இவன் அந்த கண்ணாடியை போட்டிருக்கான்ல, அது மூலமா இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லாயலா இல்லாம நிறைய பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்க தலையில இருந்து வரக்கூடிய நூல் மூலமா இவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதனால ஒரு மாதிரி கேவலமா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்கான். தன்னுடைய சிஸ்டரும் கூடயா இப்படி இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் குடிச்சிக்கிட்டே ஒரு மாதிரி போதையில தள்ளாடிக்கிட்டு கேட்கறான், ஆமா என்னப்பா ஆச்சு, எதனால உன்னுடைய கல்யாணத்தை நீ ஸ்டாப் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, இந்த காலத்தில் யாருக்கு உண்மையாக இருக்கிறா, எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு வேற ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் அவளும் இருந்தா, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறான். அதுக்கப்புறம் கீழெல்லாம் போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு மறுபடியும் லிஃப்ட்டில் மேலே வருவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யாங்கோட சிஸ்டர் ஹஸ்பண்ட் இருக்கான்ல, அவனுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த நிறைய நூலில் ஒரு நூல் இந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே எங்கேயோ போகிற மாதிரி தெரியுது. ஸோ அதை வச்சு பார்த்தா இவர் இப்போ கரண்ட்டாக ஏதோ ஒரு லேடி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு போலயே, அதுவும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடி கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல் எந்த ஃப்ளோரில் இருந்து வருதோ அந்த ஃப்ளோருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அது வந்து 10வது ஃப்ளோரு. ஆனால் உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட்காரன் தடுத்து நிறுத்திடுறான். அட என்னப்பா இந்த ஃப்ளோர்லேயே இறங்குற, நம்மளுடைய ஃப்ளோர் மேலே இருக்கு, 10வது ஃப்ளோர் இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே நம்ம யாங்க உள்ளே எடுத்துட்டு போயிடுறான். ஸோ கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹான் இருக்கார்ல, அவருடைய ஹையர் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ தேவையில்லாமல் இந்த கேஸில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நிஜமாவே உன்னுடைய சொந்தக்கார பொண்ணு அந்த காங்கு தற்கொலை தான் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்கா, நீ அதை விட்டுட்டு தேவையில்லாமல் யாரோ ஒருத்தங்க இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, கண்ணாடி திருடிட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, போய் வேற ஏதாவது கேஸ் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் இதை கேட்டு அவனுக்கு இன்னும் தான் கோவம் அதிகமாகுது. இதே மாதிரி உன்னோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இப்படி படுத்துட்டு இருந்தா நீ இந்த மாதிரி தான் விடுவியாடா, உன்ன மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் அறிவுன்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம யாங் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வழக்கம் போல ஸ்டாஃப் ரூமுக்கு வராரு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாரோட ஹெட்டையும் பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு இவங்க மேலே இருக்க மரியாதையே போயிடுச்சு. இவ்வளோதானடா நீங்களாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இவனுடைய ஒர்க்கெலாம் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு நைட் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறான். அவன் சிஸ்டருடைய வீட்டுக்கு தான். அப்போது போகிற வழியில் அவங்களுடைய அட்ரஸ்க்கு வேறு யாரோ ஒருத்தங்க பார்சலை மாற்றி அனுப்பியிருக்காங்க. ரூம் நம்பர் 401க்கு போக வேண்டிய அந்த பார்சல் இவங்களுடைய ரூமுக்கு வந்திருக்கு. ஸோ இது அட்ரஸ் மாதிரி வந்திருக்கு, கூட நான் போய் பார்சலை மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அந்த சிஸ்டர் கேட்கும்போது, இல்லைக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அந்த பார்சல் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸை நோட் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே இந்த சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய அந்த கோடை பார்த்துருப்பான்ல,
அந்த 10வது ஃப்ளோர்ல அவங்களுடைய பார்சலா இருக்குமா, அதுதான் மாத்தி இங்க அனுப்பியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி டவுட்டோட யோசிச்சுட்டு இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த 10வது ஃப்ளோர்ல அன்னைக்கு பார்த்தா அதே இடத்துக்கு போறான். பார்த்தா அந்த ரூம் நம்பர் 401 மேட்ச் ஆகுது. ஸோ இதை வச்சு இவன் ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க கூட தான் என் அக்காவோட ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு அப்படின்றது அவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி பார்க்குறான். அந்த ரூமுக்கு ஒரு லேடியும் போறாங்க. அப்படின்னா இவதானா அது அப்படின்ற மாதிரி எல்லாமே அவனுக்கு தெரியுது. இப்போ கட் பண்ணா நைட்டு இவங்க பாட்டியோட நினைவு நாள் போல, அதுக்கான அந்த சம்பிரதாயம் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அக்காவோட ஹஸ்பண்ட் வரவே இல்லை. அதை பார்க்கும்போதே அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, மறுபடியும் அந்த லேடி கூட தான் போயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு கோவமா யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே அவனுடைய அக்கா கிட்டையும் கேட்குறான், ஏன்க்கா நீ நல்லா தானே இருக்க, உன்னோட லைஃப்லாம் ஹாப்பியாக தானே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவளும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நல்லா தானே இருக்கேன், அப்பப்போ இப்படி ஒர்க்குக்காக வெளியே போவார், அவளுதான் நம்ம மற்றபடி வந்துடுவார் அப்படின்ற மாதிரி அவளும் பேசிகிட்டு இருக்கா. என்னமோ போக்கா, எனக்கு இதெல்லாமே சரியா படலை, அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்ம அப்பா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம யாங்க அவர் அப்பாவை பற்றினா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி தான் ஒரு குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சின்ன வயசுலயும் நல்லா ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா இவருடைய அப்பா வேற ஒரு லேடி கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க போல இல்லீகலா. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே அவரை பயங்கரமா திட்டிருப்பாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, இவ்வளோ கேவலமான விஷயத்தை ஏன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கு அவர் அந்த தப்பே பண்ணலை அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹானஸ்டா பேசுற மாதிரி பேசியிருப்பாரு போல. அதை பத்திலாம் ரொம்ப கோவத்தோட இவன் பேசிட்டு இருக்கான். இப்போ எனக்கு அன்னைக்கு அவர் அந்த தப்பு பண்ணது கூட பெருசா தெரியல, ஆனா பண்ண தப்ப அவர் சாகிற வரைக்கும் ஒத்துக்கல, எனக்கு அதுதான் அவர் மேல கோவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட பேசிட்டு இருக்கான். இப்போ அதே மாதிரி தானே உன் ஹஸ்பண்டும் இருக்கான் அப்படின்ற மாதிரி. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த புள்ளி பண்ற பொண்ணு கூட ஒரு சார் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பார்ல, அதை கூட நம்ம காங் போட்டோ எடுத்திருப்பா. இப்போ அந்த போட்டோ ஆன்லைன்ல லீக் ஆயிட்டு இவங்க 2 பேர் தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்போ எல்லாருக்குமே தெரிய வருது. அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ்க்கும் சரி, அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, எல்லாருமே இதை பார்த்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவர் தான் அந்த பொண்ணு கூட இப்படி ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரா, ஒரு டீச்சரா இருந்துட்டு இந்த மாதிரி கேவலமா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்போ இன்னொரு பக்கம் நம்ம மன்மதன் ஹான் இருக்காருல்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. அது என்னன்னா ஒரு பார்க்கிங்ல அந்த காணாம போன சார் இருக்காருல்ல, அதான் நம்ம காங்க கூட மேல இருந்து பிடிச்சி தள்ளி விட்டவர், அவர் வந்து கார்ல செத்து போய் கிடக்குறாரு. ஆக்சுவலா நம்ம காங்க இவர் கீழே பிடிச்சி தள்ளி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கிட்ட ஆகுது. ஆனா இந்த 4 நாளா இவரை யாருமே பார்க்காமையா இருந்திருப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தா யாரோ ஒருத்தங்க இவரை கொலை பண்ணி தான் இங்க எடுத்துட்டு வந்து போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹானு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சுட்டு இருக்கான். பட் இருந்தாலும் அவர் இறந்து போன இடத்துல ஒரு லெட்டரும் இருக்கு, அதாவது அவர் லாஸ்டா சாகிறதுக்கு முன்னாடி எழுதின லெட்டர். அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தது ரொம்ப கேவலமான விஷயம் தான், ஆனா இப்போ அந்த விஷயம் என் ஃபேமிலி ஆட்கள் வெளியாட்கள் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இதனால நான் ரொம்ப கேவலமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன், இதுக்கு மேலேயும் என்னால் அவங்க மூஞ்சில முழிக்க முடியாது, அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்காரு. இதெல்லாம் பார்த்து என்னதான் முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாம நம்ம ஹான் குழப்பத்தில் இருக்கான். ஸோ இப்போ அடுத்து ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வெளியே நடந்து வந்துட்டு இருப்பாளா, அப்போ அந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி கூட அவகிட்ட ஒருத்தி தொண்ணு பேசிட்டே இருந்திருப்பாள்ல, அந்த பொண்ணு மறுபடியும் வந்து தொண்ணு பேசிட்டே இருக்கா. என்ன பண்ற, வெளியே சாப்பிட போலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கும் போது அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த பக்கமா வரான். டேய் நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே இதை கேட்டு அந்த பொண்ணுக்கு ஷாக் ஆயிருது. ஏன்டா நான் எப்போ வெளியே சாப்பிட போலான்னு சொன்னாலும் நீ வரவே மாட்டேன், இப்போ என்னடா அதிசயமா போலான்ற, ஓ ஒருவேளை இந்த பொண்ணு இருக்கிறதுனால வரேன்றியோ, உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி அவளே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. அப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ சாப்பிட்றதுக்காக போறாங்களா, அந்த நேரத்தில் அங்கே காரை நிறுத்தி நம்ம ஹான் வந்துட்டு ஹீரோயினை வண்டியில் ஏற சொல்றான். ஹலோ சார், என்ன பட்ட பகலில் இப்படி ஒரு பொண்ணை கடத்திட்டு போறதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும்போது, இங்க பாரு உன்னையா கூப்பிட்டேன், அவ்வளோதானே கூப்பிட்டேன், அவகிட்ட நான் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு, ஏன்னா நான் போலீஸ் அப்படின்ற மாதிரி கார்டெலாம் காட்டும்போது ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சிடறாங்க. அப்புறம் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிட்ட பார்த்தீங்கன்னா அவன் கேட்டுட்டு இருக்கான், ஆமா இப்போ கீழே விழுந்து அடிபட்டு இருக்கக்கூடிய அந்த காங்க உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவள் என்கிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருக்கா, நீங்க 2 பேரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்ச விஷயத்தெல்லாம். அப்படி இருக்கும்போது அவள் ஹாஸ்பிட்டலில் சீரியஸா இருக்கா, என்ன ஏதுன்னு ஒரு எட்டு வந்து நீ பார்க்கல, ஏன் பார்க்காம இருந்த, அதுவும் இல்லாமல் காங்க அன்னைக்கு அந்த ஸ்கூல் மேல இருந்தா விழ போறா அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு நீ எப்படி அங்கே போன, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்க அவள் அதை எதுக்குமே ஆன்சர் பண்ணாம, ஆமா காங்க கிட்ட ஒரு கண்ணாடி இருந்துச்சுல சார், அது எங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவன் உடனே பார்த்தீங்கன்னா சடன் பிரேக் அடிக்கிறான். உனக்கு அந்த கண்ணாடியை பத்தி தெரியுமா, அதில் அப்படி என்னதான் இருக்கு, எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலன்னா தலையை வெடிச்சிடும் போல இருக்குது, தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த கண்ணாடியை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் மற்ற விஷயம் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு இறங்கி போயிடுறா. இப்போ அடுத்து நம்ம டீச்சர் யாங்க அவருடைய அக்கா ஹஸ்பண்டை ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறாரு. அங்க போயிட்டு ஒரு லேடியோட கொஞ்சல்ல இருக்காரு. ஸோ யார் அந்த லேடின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ரூம் நம்பர் 410 கூட அஃபேர்ல இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஆக்சுவலா அந்த ரூம் நம்பர் 410 இல்ல 401, மாத்தி சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க. இப்போ அந்த லேடி கூட தான் வந்துட்டு இவர் ஒரு மாதிரி கடலை போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு இருக்காரு குடிச்சிட்டுலாம். இதை பார்க்கும்போது இவனுக்கு செம்மையா கோவம் வருது, என்னுடைய அக்காவை அங்கே தனியாக விட்டுட்டு நீ இங்கே வந்து இவக்கிட்ட கொஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணுறான். எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, அதுவாப்பா நான் வந்து ட்ரிப் விஷயமா வெளியே போயிருக்கேன், கொஞ்ச நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கட் பண்ணிடுறாரு. இது எல்லாத்தையுமே லைவாக பார்த்துட்டு இவன் பயங்கரமாக கோவப்படுறான். இதே மாதிரி என் அக்கா கிட்ட எத்தனை தடவை போய் சொல்லியிருப்பான் இவ கூட ஒன்றா இருக்கிறதுக்காக,
இந்த டைம் இந்த நாயை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறான். 2 பேரும் ரூமில் புக் பண்ணி உள்ளே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலில் இன்னும் நிறைய ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க போல். இப்படி தான் தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க எல்லாம். அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே நூல்லாம் வேறு ரூமுக்கு மாறி மாறி போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இங்கே நிறைய பேர் அப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க போல். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இவன் ரொம்ப கோவத்தோடய போகிறான். அதுக்கப்புறம் காலிங் பெல் அடிச்சு அந்த அக்கா ஹஸ்பண்டை வெளியே வர வச்சு பயங்கரமாக மிரட்டுறான். கழுத்தெல்லாம் பிடிச்சி, ஏன்டா என் அக்காவுக்கு என்னடா குறை, எதுக்காக தேவையில்லாமல் இவன் கூட வந்து நீ சுற்றிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டிட்டு இருக்கும்போது, டேய் ஒரு நிமிஷம் விட்றா, நான் சொல்கிறேன். இங்கே பாரு, ஒரு ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படின்னு இருக்க தான் செய்வாங்க. இதெல்லாம் சகஜம் தான், ஓகேவா? இதை வந்து நீ பெருசு பண்ணாத, உன் அக்கா எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காத. என்ன, நான் இதை சரி பண்ணிக்கிறேன். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாமல் நான் இனிமேல் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? உன்னுடைய அக்காவையும் நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், ஓகேவா? ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோடய அங்கேருந்து போகிறான். ஏன்னா இவனை போட்டு பிறந்ததுக்கப்புறம் அவன் அக்காவோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிருச்சுன்னா அதனால தான் நம்மளுடைய அக்காவையும் நல்லா பார்த்துக்கிறேன்னு தானே சொல்கிறான். வேற என்ன பண்ணுறது, நம்ம அக்காவுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்தாலே ஓகே தான், இவன் நல்லபடியாக பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கேருந்து வரான், வேற வழியே இல்லாமல். இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம டீச்சர் யாங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போக போகிறாரு போல. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், அவர் அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போது டெம்பரரியாக தான் ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஸோ இன்னைக்கு தான் வெளிநாட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காரு. அக்கா வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே போகிறதுக்கு முன்னாடி அக்கா கிட்டையும் சொல்கிறாரு, உடம்பு பார்த்துக்கோ, இந்த குழந்தையும் நல்லா பார்த்துக்கோ, என்ன நீ இதுக்கு மேலே எல்லா விஷயத்துலையும் அவரே எதிர்பார்த்துட்டு இருக்காத, உன்னோட வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ ஆரம்பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஏதோ அட்வைஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய திங்ஸையும் அவன் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் லீ இருக்காங்கல்ல டீச்சர், அவங்ககிட்ட வந்து கேட்குறான், இந்த மாதிரி காணாமல் போனால ஒரு பொண்ணு, அதான் அந்த புள்ளி பண்ணுற பொண்ணை சொல்கிறான். அந்த பொண்ணு எங்கே இருக்கா இப்போ அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியல, அவள் இப்போ வரைக்கும் காணோம். லாஸ்ட்டாக அவளும் அந்த மேக்ஸ் டீச்சரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு இல்லை, அப்பத்துலேருந்தே அவளை ஆளை காணோம். ஆனால் அந்த டீச்சர் இறந்து போன விஷயம் இப்போ தான் தெரிய வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனும் அது எல்லாமே கேட்டுக்கிறான். சரி ஓகே, எல்லா திங்ஸும் பேக் பண்ணியாச்சு, இனிமேல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு ஒரு தாட் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா உடனே ஆன்லைனுக்கு போயிட்டு இன்ஸ்டாகிராமில் அப்படியே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒருத்தவங்களுடைய நேமை, அது வேற யாரும் கிடையாது, அவனுடைய அக்கா ஹஸ்பண்ட் இப்போ ஒருத்தங்க கூட அஃபேர்ல இருக்காருல்ல, அவங்களுடைய ஐடி தான். ஸோ இப்போ அந்த லேடியோட ஐடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க. இப்போ கடைசியாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறத அதில் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தவொடனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு யார் காரணம், அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை மிரட்டுறதுக்காக இவன் மட்டும் வீட்டுக்கு போயிட்டு இருப்பானா. அந்த நேரத்தில் அவனுடைய அக்காவுக்கும் கால் பண்றான். ஆனால் அவங்க அதை அட்டன் பண்ணவே மாட்டாங்க. உடனே அவனுக்கு பதற்றமாகுது. அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேக வேகமாக ஓடுறான். போய் பார்த்தா அங்கே அவனுடைய அக்கா ஒருத்தங்களுடைய காரை போட்டு இடின்னு இடிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டு காரை ஓப்பன் பண்ணி, அக்கா என்னாச்சு, என்ன இப்படிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அங்க யாரோட காரை அவங்க இடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா இந்த அக்காவோட ஹஸ்பண்ட் ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கல்ல, அந்த லேடி தான். ஸோ அவங்க தான் வந்துட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னே தெரியல, யாராவது போலீஸ்க்கு கால் பண்ணுங்க, இந்த லேடி வந்து இப்படி என்னோட கார்ல இடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டே அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த அக்காவோட ஹஸ்பண்ட் வேற அங்க வரான். ஆனா வந்த உடனே தன்னுடைய பொண்டாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பாப்பான்னு பார்த்தா அந்த லேடி கிட்ட ஓடுறான். ஐயோ செல்லம், உனக்கு எதுவும் ஆகல, நீ நல்லா இருக்கல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம யாங்குக்கு வந்துச்சு பாருங்க கோவம். டே போயிட்டு, டேய் நீலாம் மனுஷனாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கிறான். சொந்த பொண்டாட்டி இந்த நிலைமையில இருக்கும்போது இன்னொருத்தைய போய் நீ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இவனும் என்னடா வாய் பேசிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போறான். அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்காவும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யாங் இந்த பக்கமா வர சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிடுறாங்க. உடனே அவனும் வந்து கேட்கறான், என்னக்கா உனக்கு இது ஆல்ரெடி தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டேய் ஆக்சுவலா அவர் என் ஹஸ்பண்டே கிடையாது, நான் தான் அவர் கூட இவ்வளோ நாள் அஃபேர்ல இருந்தேன். இப்போ அவர் ஒருத்தி கூட போனார்ல, அதுதான் அவருடைய உண்மையான ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு செம்ம ஷாக்கு. அப்படின்னா நம்ம அக்கா தான் தப்பானவளா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா இவ கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுனால தான் அவளுக்கு நம்ம ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலாம், எப்பெல்லாம் அவளுடைய தம்பி வரானோ அப்பெல்லாம் இவளுடைய ஹஸ்பண்ட் மாதிரி போய் நம்ம வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அவன் ஹெல்ப் பண்ணியிருக்கான். மற்றபடி உண்மையான ஹஸ்பண்ட் அவன் கிடையாது. சரி, அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்காக தேவையில்லாம இந்த அக்கா போயிட்டு அந்த லேடியோட காரை இப்படி ஒரு மாதிரி இடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சிச்சுல்ல, அதனால அதை வச்சு இந்த லேடியை கல்டிவேட் ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா, அதுவும் இல்லாமல் உன் தம்பி வேற வந்து என்னை பார்த்து மிரட்டிட்டுலாம் போயிட்டு இருக்கான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், ஏன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்க விஷயம் என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்பட்டுருவா, அப்புறம் என்னை விட்டுட்டு கூட போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இவங்களை விட்டு போக பிளான் பண்ணியிருக்கான். இப்போ இது எல்லாமே இந்த யாங்குக்கு தெரிய வரும்போது அப்படியே ஒரு மாதிரி கண்ணு தண்ணி விட்டுட்டு இருக்கான். ஏன்க்கா இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அக்காவுக்கு ஒரு குழந்தை இருப்பாங்கல்ல, அந்த குழந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா அது இந்த லேடியோட குழந்தை தான். ஆனால் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்த குழந்தை போல. அந்த ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவர் கூட வந்து அஃபேர்ல இருந்திருக்காங்க போல. ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச அந்த குழந்தை
கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா ஓடி போய் அந்த குழந்தைய ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அம்மாவுக்கு சின்னதாக அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இப்போ அடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு போஸ்டரை பார்க்குறா. அதில் வந்து பார்ட் டைம் ஜாப்புக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்பர்லாம் கொடுத்து. இதை பார்த்துட்டு இவளும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. இதை எடுத்துட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த போஸ்டரை யாரோ ஒருத்தன் கிளிக்கிறான். இதில் என்ன மர்மம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹான் இருக்கான்ல, அவன் நம்ம காங்கோடைய ரூமுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம காங்குக்கு டைரி எழுதி வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதனால அந்த டைரியை எடுத்து இப்போ அவன் படிக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்டே போயிட்டு அந்த புக்கெல்லாம் காட்டி, இங்கே பாரு இதுதான் நீ சொன்னியா, இதை பற்றி தான் அவள் எதோ எழுதி வச்சிருக்கா அந்த கண்ணாடி பற்றிலாம், இதெல்லாம் நிஜமாவே உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் இதெல்லாம் உண்மைதான், இந்த கண்ணாடியை போட்டு பார்க்கறது மூலமாக மக்கள் எத்தனை பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த அவங்க தலையிலேருந்து வரக்கூடிய கோடு மூலமாக பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் தலையில் இருக்க கோடெல்லாம் இவ எட்டி பார்க்குறா. அடுத்து நம்ம ஹீரோயின் அப்படி சொன்னதை கேட்டு அவனால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் அப்படியே அவன் தலை மேலே பார்த்துக்கிட்டு, ஏன்னா நான் சொல்கிறத நம்ப முடியல போல அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே அவனும் இல்லை நம்புறேன் அப்படின்ற மாதிரி பதற்றமாக பேசுகிறான். ஏன்னா இவன் ஒரு ப்ளே பாய், நிறைய பேர் கூட இருந்திருக்கான். ஸோ அது எல்லாமே அவளால் பார்க்க முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறான் போல. ஒரு வேளை உண்மையாகவே அவளால் இந்த மாதிரியான கோடுகளை பார்க்க முடிஞ்சிச்சுன்னா என்ன ரொம்ப கேவலமாக நினைப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ அடுத்த நைட் ஆகுது. நம்ம காங் ஒரு இடத்துல அட்மிட் ஆயிருக்கால, அந்த இடத்துக்கு இப்போ நம்ம ஹீரோயின் போகிறா. போயிட்டு அவளை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அவள் தலையில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் நூல் மறைகிற மாதிரி தெரியுது. அதாவது அவங்க செத்தா மட்டும்தான் அந்த ரெட் கலர் நூல் மறையும். ஒருவேளை அவள் சாகுறாளா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இவ ரொம்ப பதட்டத்தோடு எழுந்து பார்க்கும்போது இது எல்லாமே கனவு. அப்பாடி நல்ல வேலை அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது, நான் தான் தேவையில்லாமல் கனவுல இப்படிலாம் நினச்சி பயந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பிரேக் டைமில் பார்த்தீங்கன்னா இவகிட்ட ஒரு பொண்ணு இப்போ தான் ரீசெண்டாக ஃப்ரெண்ட் ஆயிருப்பா. அப்படியே தொண பேசிட்டு இருந்திருப்பாள்ல. அதுக்கப்புறம் அவளுக்கு இன்னொரு ஃப்ரெண்டும் இருப்பான், அவன் ஒரு பையன். ஸோ இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்கல்ல. ஸோ இப்போ அதில் அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்குறா, என்ன எப்போ பாரு நீ வெளியே போயிட்டே இருக்க, எங்கள் கூடலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டியா என்ன, எனக்கு தெரியாது இந்த டைம் நீ வெளியே வர அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது அவளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தயங்கி யோசிச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்கிறா. இல்லை ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நான் பார்ட் டைமாக ஒரு லாட்ஜில் வேலை பார்க்குறேன், அதனால என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அதான் அன்னைக்கு கூட ஆட்கள் தேவைன்னு சொல்லி ஒரு போஸ்டர் இருந்திருக்கும், அது கூட ஃபோட்டோ எடுத்தால, அது ஆக்சுவலாக ஒரு லாட்ஜ், இப்போ அந்த இடத்துக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கா போல. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சரி ஓகே நீ லாட்ஜில் வேலை பார்த்தீங்கன்னா வேலை பாரு, நம்ம அங்கேயே ஒன்றா சாப்பிடலாம் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்து ஸ்டாஃப் ரூமை காட்டுறாங்க. அதில் ஒரு லேடி டீச்சர் வந்து இப்போ கண்ணாடி போட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கூட இவங்களை பார்த்துருப்போம். இவங்க போட்டிருந்த அந்த கண்ணாடியாக ஒரு மாதிரி ஜூமிங்லாம் பண்ணி காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க போட்டிருக்க அந்த கண்ணாடி அந்த மந்திர கண்ணாடியாக இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து காட்டுறாங்க. பார்த்தா அது அந்த மந்திர கண்ணாடி தான். எல்லாரோட தலையிலேருந்து போகக்கூடிய அந்த ரெட் கலர் நூல் இவங்களால பார்க்க முடியுது. ஸோ இப்போ இவங்களுக்கும் அதுக்கான மீனிங் தெரிஞ்சிருச்சு போல. ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத காட்டக்கூடிய கோட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட தலையிலேருந்தும் போகக்கூடிய அந்த கோடை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதை வச்சே அவங்க எல்லாம் என்ன மாதிரியான ஆளுங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணிட்டும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க கேன்டீனில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சார் இருப்பார். அவர் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய மியூசிக் சார் போல. அவரை பார்த்து இவ ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணிட்டு சிரிச்சிட்டுலாம் இருக்கா. அதை பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியுது அந்த சாரை இவளுக்கு பிடிச்சிருக்கு போல. இப்போ அப்படியே ஈவினிங் டைம் ஆகுது. ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லேடி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் தலையெல்லாம் ஒரு மாதிரி பிங்க் கலரில் கலர் பண்ணிட்டு ரொம்ப பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அப்போது அவங்களுடைய ஃபேஸை நல்லா பார்க்கும்போது தான் தெரியுது அது வேற யாரும் கிடையாது. இப்போ அந்த மந்திர கண்ணாடி ஒரு டீச்சர் கிட்ட இருந்துச்சுல்ல, அந்த டீச்சர் தான் இவங்க. என்னடா இது திருநாக்கரசு ஆளே மாறிட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த டீச்சருடைய பேரை நம்ம கிம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இவங்க எப்பயுமே இந்த மாதிரி தான் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு எப்பயுமே இந்த மாதிரி வெளியே சுற்றுவாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூம்லாம் போட்டுட்டு அப்படியே எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ஜுக்கு தான். ஸோ இவங்க எதுக்காக ஒரு லாட்ஜுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ அந்த லாட்ஜில் வேலை பார்க்குற அந்த லேடியை காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். பட் அவளுக்கு அந்த டீச்சரை சுத்தமாக அடையாளமே தெரியல. ஏன்னா அவங்க மேக்கப்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்கல்ல, அதனால எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ரூமையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துட்றா இவ. அப்படியே ரிசப்ஷனில் உட்காந்துக்கிட்டு கட் பண்ணா இப்போ அடுத்து நம்ம ஹானு, அதுக்கப்புறம் அவர் கூட வேலை பார்க்குறவர். இவங்க 2 பேருமே இது வரைக்கும் இந்த கண்ணாடி கேஸில் இறந்து போனவங்க, அதுக்கப்புறம் அது கூட கனெக்டாக இருக்கவங்க, இவங்க எல்லாருடைய கேஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த மந்திர கண்ணாடியாக ஒரு டீச்சர் போட்டிருந்தால அவன் லவ் பண்ண அந்த 2 பொண்ணுங்களையும் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் பொண்ணை கொலை பண்ணிட்டா, 2வது பொண்ணை கொலை பண்ணும் போது இவங்க போய் காப்பாற்றிட்டாங்க. அதான் அந்த நெய்பர் லேடி. ஸோ அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி எப்படியோ காங்கு கிட்ட போயிருக்கு. இந்த நேரத்தில் தான் அந்த புள்ளி பண்ணுற பொண்ணு கூட அந்த டீச்சர் அஃபேரில் இருந்திருப்பார்ல, நம்ம காங்கு கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இருந்திருப்பா. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஆன்லைனில் லீக் ஆக இதனால அவர் ரொம்ப மன உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு போல. ஸோ எப்படி பார்த்தாலும் எல்லாருமே ஒரு மாதிரி பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு. பட் இருந்தாலும் காங் எதுக்காக தற்கொலை பண்ணியிருக்கணும்? அவளுக்கு பர்சனல் லைஃப்பில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இதை வச்சு பார்த்தாலே நமக்கு நல்லா தெரியுது அவளை கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க கொலை பண்ண தான் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹான் ரொம்ப லாஜிக்காக யோசிச்சு பேசிட்டு இருக்காரு. பட் அந்த கூட வேலை பார்க்குறவன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவள் கண்டிப்பாக தற்கொலை தான் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி எந்த ரீசனுமே இல்லாமல் சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாதிரி கோபம் வருது, முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே இவங்களுடைய ஹெட் வர மாதிரி தெரியும் போது உடனே அவங்களும் அந்த போர்டையே மாற்றிடுறாங்க.
ஏன்னா இந்த கேஸையே பார்க்காதீங்கன்ற மாதிரி அவர் சொல்லிட்டார்ல, அதனால தான் இதை பார்த்தானா இவன் வேற திட்டி தொலைவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ கட் பண்ணா இப்போ அடுத்து நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குறாள் அந்த லாட்ஜ், அதை தான் காட்டுறாங்க. யாரோ ஒருத்தங்க ரூம் புக் பண்ணுறதுக்காக வராங்க. பட் அந்த கார்டை கொடுக்கவே மாட்டாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா அது அவளுடைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இவ கூடயே உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல அண்டர் ஏஜ் ஆளுங்களாம் வரக்கூடாது, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அப்போ நீ யாரு, நீ மட்டும் இங்கே வேலை பார்க்கலாம், நாங்கள் இங்கே வரக்கூடாதா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு கடைக்கு மறுபடியும் இன்னொரு கஸ்டமர் வர மாதிரி தெரியுது. ஸோ வழக்கமாக வர கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அந்த ரூமோட சாவியை எடுத்து கொடுக்குறா. ஸோ இந்த நேரத்தில் அந்த பொண்ணுக்கு டவுட் ஆகுது, இந்த மாதிரியான இடத்துக்கு 2 பேர் தானே வருவாங்க, இவங்க என்ன தனியாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபேஸை பார்க்கறதுக்காக இவ அப்படியே எட்டி போய் பார்க்குறா. இவங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஆக்சுவலாக அது வேற யாருமே கிடையாது, அந்த கிம்னு சொல்லி நான் ஒரு டீச்சர் சொன்னேன்ல, அவள் தான் எப்பயும் போல மேக்கப்லாம் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. இருந்தாலும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இந்த இடத்துல வந்துருது. ஸோ இந்த கிம் டீச்சர் அப்படி என்ன இந்த இடத்துக்கு தனியாக வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தெரியுது, ஆக்சுவலாக இவ ஒரு பைத்தியம் மாதிரி போல தனியாக எப்பயுமே இந்த ரூமுக்கு வந்துட்டு அவளுடைய மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் போட்டு புலம்பி தள்ளிட்டு இருப்பா. இப்போ அந்த மாதிரி தான் என்ன சொல்கிறானா, நான் இது வரைக்கும் நிறைய ஆம்பளைங்களோட பழகிருக்கேன், ஆனால் உன்ன மாதிரி யாரையுமே நான் பார்த்தது இல்லடா, எனக்கு நீ வேணும், எனக்கு நீ வேணும், நான் எப்படியாவது ஒன்று அடையணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ யாரை பற்றி பேசுகிறா அப்படின்னா அந்த மியூசிக் டீச்சரை ஒரு மாதிரி சைட் அடிச்சிருப்பாள்ல, அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கா. இப்படி வந்து சைக்கோ வாட்டை இந்த இடத்துல உளறிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பா. அப்போ மாடியில் தான் நம்ம ஹீரோயினும் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா. அந்த நேரத்தில் கீழே நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கிம் டீச்சரை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பார்த்துடுறா. இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னல, இவங்க நம்ம ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர் தான், ஆனால் எதுக்காக இப்படி தனியாக இப்படி மேக்கப்லாம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு வேற ஒரு ஆள் மாதிரி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து அந்த கிம் டீச்சர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கேயும் அவங்க தனிமையாக தான் வாழ்கிறாங்க போல. இப்போ இவங்க வந்து இந்த பெட்டில் உட்காரும் போது அங்கே இருக்க ஒரு பொருள் கீழே விழுது. உடனே அந்த சத்தத்தை பார்த்துட்டு கீழே இருக்க ஒரு ஆள் வந்து ஒரு மாதிரி பேசுகிறாரு. கீழ் ஃப்ளோரில் இருக்கவர் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ தப்பாக நினச்சிட்டு பேசுகிறாரு போல. அதுக்கப்புறம் இவங்க அந்த மந்திர கண்ணாடியை இப்போ எடுத்து போடுறாங்க. அப்படியே போயிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க அங்கே நிறைய பேருடைய அந்த ரெட் கலர் லைன்லாம் இவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹானு ஹீரோயினை பற்றின சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவள் பேரண்ட்ஸை பற்றின ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதான் அவளுடைய அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நம்மளை ஏமாத்திட்டாரு, நம்ம தங்கச்சி கூட இவர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கோவத்தில் கத்தியை வச்சு குத்தி கதையவே முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க போல. பட் இருந்தாலும் அவங்க என்ன ஆனாங்க, எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் எதுவுமே தெரிய வரல. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து இவ தனிமையில் தான் வளர்ந்துருக்கா அப்படின்ற விஷயமும் அவனுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம காங்க அட்மிட் பண்ணியிருக்காங்களா ஹாஸ்பிட்டல், அதுக்கு வெளியில் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி அவன் பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி உன்னோட அம்மா சின்ன வயசுலேயே உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, உங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டு அவங்க எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு என்ன தெரியும், போகும்போது என்கிட்ட சொல்லிட்டா போனாங்க, அதுவும் இல்லாமல் என் மேலே அக்கறை இருந்திருந்தா அவங்க கண்டிப்பாக ரிட்டன் வந்திருக்கணும், அவங்க வராமல் இருக்கிறத பார்த்தா அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஹானுக்கு ஒரு டவுட் வருது. ஆமாம் உனக்கு அந்த ரெட் கலர் லைன்லாம் தெரியும்ல, யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் தெரியும். இப்போ அதுக்கு என்ன, அது ஒன்றும் இல்லை, காங் யார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் ஒரே ஒருத்தர் கூட தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா. அப்படியா, அது யாரு, அந்த பாய் ஃப்ரெண்ட் தானே, அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவன் கூட கனெக்ட் ஆகல, நான் அதை பார்த்துருக்கேன், அவள் தலையிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு கோட்டுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி அவள் சொல்லும்போது நம்ம ஹானும் ஒரு மாதிரி யோசிக்கிறான். அப்படின்னா வேற யாரும் ஒருத்தன் அவ கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்து நம்ம ஹீரோயின் வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பா. அப்போ நியூஸில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டை ரொம்ப கொடூரமாக அடிச்சு சாகடிச்சிருந்திருக்கான். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்ற மாதிரி நியூஸில் சொல்லிட்டு இருக்கும்போது இவன் அந்த கொலகாரனுடைய கண்ணாடியை பார்க்குறா. அது அப்படியே அந்த மந்திர கண்ணாடி மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த கண்ணாடியை யூஸ் பண்ணி அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வேற யாரோ ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க விஷயம் அவனுக்கு தெரிய வந்திருக்குமா, அந்த கோவத்தில் தான் அவளை கொலை பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. ஒருவேளை இது உண்மையா இருந்து இப்போ அவங்க கிட்ட தான் அந்த மந்திர கண்ணாடி இருக்கு அப்படின்னா அந்த டீச்சர் கிம் கிட்ட இருக்கக்கூடிய கண்ணாடி அதுவும் உண்மைதானே, அப்படின்னா அந்த மந்திர கண்ணாடி ஒன்று மட்டும் தான் இருக்கா இல்ல நிறைய இருக்குதா அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு டவுட்டை ஏற்படுத்துறாங்க. இப்போ அடுத்த நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ல பையன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீ ஃப்ரீயா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே அவளுக்கு ஷாக் ஆகுது, என்னடா திடீர்னு வந்து கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பொண்ணு இருப்பாள்ல அவன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவள் அப்பயே வீட்டுக்கு போயிட்டான். நீ ஃப்ரீயா இருக்கே என்ன அப்படின்னும் போது இவளும் ஒரு மாதிரி தயக்கத்தோடையே ஆமா அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் இங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல நீச்சல் குளம் இருக்கும் போல, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போறான். இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல, இங்க வந்தாலே எனக்கு ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சானே தெரியல, திடீர்னு ஜம்ப் பண்ணி குதிச்சிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் வெளியே வரவே இல்லை, ரொம்ப நேரமா உள்ளே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ள குதிச்சு
அவளை அப்படியே மேலே தூக்கிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் லூசுங்க மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு சில இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறான். எப்படி நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது நல்லா இருக்கு, பட் இந்த இடத்துல நம்ம சாப்பிடக்கூடாதுல்ல அப்படின்போது சாப்பிடக்கூடாது அது தப்பு தான், ஆனால் மற்றவங்க பார்க்குற வரைக்கும் தான், மற்றவங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எல்லாரோட தலையிலையும் ஒரு ரெட் கலர் நூல் வரதை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு அதை கேட்டு ஒன்றுமே புரியல, என்ன சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு இப்படிலாம் எது சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் மறுபடியும் கேட்குறா உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, நான் சொல்கிறது பொய்ன்னு தானே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் நினைக்கல, ஏன்னா இது ஒரு பொய்யா இருந்து நீ அதை என்கிட்ட சொல்லணும்னா அதுக்கு எந்த அவசியமும் இல்லைல்ல, அப்படி இருக்கும்போது இது கண்டிப்பாக உண்மையாக கூட இருக்கலாம், இதை நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த பையனுக்கு என்னன்னா நம்ம ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு போல, அதனாலேயே அவளை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஸோ இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வீட்டில் தூங்கிட்டு இருப்பாளா, அந்த நேரத்தில் அந்த பையன் வந்து அவன் கூட பேசினது, அதுக்கப்புறம் அவளை வெளியே காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டு அவளுக்கு ஒரு பெட்ஷீட் கொடுத்தது, இது எல்லாமே அவளுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன மாதிரி இருக்குது. அப்படியே அதையே தான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அதை நினச்சி கண்ணாடியை பார்க்கும்போது அவளுடைய தலையிலேயே ஒரு நூல் ஃபார்ம் ஆகிற மாதிரி டக்குன்னு இமேஜினேஷனில் நினச்சிக்கிட்டு வெக்கப்பட்டு அப்படியே படுத்துறா. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு லேடியை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த லேடியும் ஒரு மாதிரி கதறிட்டு இருக்கா, அது நான் கிடையாது அப்படின்ற மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வழியா நம்ம ஹானு நடந்து போறாரா. உடனே அவனை பார்த்துட்டு இந்த விசாரணையில் இருந்த லேடி உடனே ஏய் ஹானு எப்படிடா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நல்லா இருக்கேன், நீ என்ன இங்க, அது ஒன்றும் இல்லடா அது சில்லற கேஸு, அப்புறம் உன்னை என்ன ரொம்ப நாள் பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி போயிடுறான். இப்போதான் நமக்கே தெரிய வருது நம்ம ஹானு போகிற வழி எல்லாத்துலேயுமே ஒரு கடையை போட்டுருவார் போல, அதே மாதிரி தான் இப்போ இவகிட்டயும் ஏதோ பண்ணியிருப்பான் போல, அதனால தான் இப்போ கேட்டுட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இவன் தனியாக ரூம்குள்ளே போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவனோட அசிஸ்டண்ட்டும் கேட்குறான், ஏன்டா பார்க்குற பொண்ணு எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் நீ பண்ணுவியாடா, இந்த ப்ரொப்போஸு லவ் ரொமான்ஸு டேட்டிங்கு மேரேஜ் அதெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு போயிடுவீங்க போல, நீலாம் மனுஷனே இல்லை தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹானோ இதோ பெருமையாக கேட்டுட்டு இருக்கான். இப்போ கட் பண்ண அடுத்து மறுபடியும் அந்த கிம்ன்ற டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா அதே லாஜிக் வராங்க. ஸோ வழக்கம் போல் வந்து அங்கே ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே அவங்க இருக்காங்க, எனக்கு தேவையானது எல்லாமே அவன் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அந்த மியூசிக் டீச்சர் எனக்கு வேணுன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களுக்கு இந்த கண்ணாடி எப்படி கிடச்சிச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாள் இவங்க இந்த லாஜிக் வந்திருக்கும் போது இந்த இடத்துல இவங்களுக்கு இந்த கண்ணாடி கிடச்சிருக்கு. ஸோ அது மூலமாக இது ஒரு ராசியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே இந்த ரூமுக்கு வந்து அவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் இது எல்லாத்தையுமே சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க ஒரு பைத்தியக்காரி ஆட்டம். இப்பயும் அதுக்கு தான் புலம்புறதுக்காக வந்திருக்கா. அப்போ பக்கத்து ரூம்ல யாரோ ஒருத்தங்க வர மாதிரி சத்தம் கேட்குது. உடனே இவளுடைய ரூம்ல இருந்து பக்கத்து ரூமை பார்க்குற மாதிரி ஒரு ஓட்டாங்க இருக்கும் போல, அதுல வந்து இவ பார்க்க ஆரம்பிக்கிறா. யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அந்த மியூசிக் டீச்சர் தான். இவர் எதுக்காக இங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருக்கும்போது அதே ரூமுக்கு இன்னொரு லேடியும் வரா. ஸோ இப்பதான் இவளுக்கு ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது. இவ யாரை அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலோ அவன் இப்போ வேற ஒரு லேடி கூட அங்க ஒன்னா ஜாலியா இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு பயங்கரமான கோவம் வருது. அப்போ உடனே பாத்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு போக ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின்ட்ட போயிட்டு நான் இப்போ இருக்கக்கூடிய ரூம் எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, அதனால வேற ஒரு ரூம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற ஒரு ரூமோட கீயை வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு தீயணைக்கிற பொருள் இருக்கும் அதையும் பாத்தீங்கன்னா கையில எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து போறா. யாரை அடிக்க போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த மியூசிக் டீச்சர் கூட ஒரு லேடி ஒன்னா இருந்தாங்கல்ல, அவங்க எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவங்களுடைய தலையிலே பாத்தீங்கன்னா அந்த இரும்பை வச்சு அடிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவங்கள மயக்கமடைய வச்சு வேற ஒரு ரூம் கேட்டால அந்த ரூம்ல அந்த லேடியை கட்டி போட்டுறா. கத்த முடியாத மாதிரி வாயெல்லாம் வேற அடிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவளுடைய ட்ரெஸ்ஸை இவ எடுத்து போட்டுக்கிட்டா. அவளை மாதிரியே மேக்கப்பும் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த மியூசிக் டீச்சர் இருந்தார்ல அவருடைய ரூமுக்கு போறா. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. மேடம் நீங்க டீச்சர் கிம் தானே, நீங்க என்ன இந்த இடத்துல பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இருக்கும்போது இன்னொருத்தி கூட நீ ஒன்னா இருக்க, எப்படிடா என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும், என் மனசு முழுக்க நீ தாண்டா நிறைஞ்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்கிட்ட தப்பு பண்ணலான்னு வரும்போது அவன் பாத்தீங்கன்னா கோவத்துல அவளை தள்ளி விட்டு அங்கிருந்து போலான்னு பாக்குறான். பட் இப்பதான் இன்னொரு விஷயமும் தெரிய வருது, இவன் குடிச்ச தண்ணியில அவ ஆல்ரெடி ஒரு மயக்க மருந்தை கலந்து வச்சிருந்தா போல, அதனால இப்ப அவன் மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் மயக்கமா இருக்கிறான்னு கூட பார்க்காம அவன் கிட்ட போயிட்டு இப்ப தப்பு பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு தேவையானது எல்லாமே அவங்க கிட்ட இருந்தா அது மட்டும் தான் வேணும் போல. சோ அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம்ல அவனுடைய தலையில இருந்து நிறைய ரத்தம் வெளியே போயிட்டு இருக்குது. ஐயோ என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ அவனுடைய உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணுவா அப்படின்னு பார்த்தா அவன் கடைசி நேரத்துல கூட அவன்கிட்ட தப்பு பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் லாஸ்டா அவனுடைய ரெட் கலர் நூல் மறைஞ்சு போகுது. அது மூலமா அவன் செத்து போயிட்டான் அப்படின்றது இவளுக்கு தெரியுது. அவன் இறந்து போனதை இவளால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இந்த உலகத்திலேயே எனக்கு தேவையான ஒருத்தான் அவன் மட்டும்தான், அவனை இப்போ இல்லை அப்படின்றப்போ நான் எதுக்காக உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாத்தீங்கன்னா அப்படியே பாத்டப்ல குளிச்சிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஸ்டாப்லர் இருக்கும். அதை எடுத்து அவளுடைய ஸ்கின் முழுக்க பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் நிறைய ரத்தம் போய் அவ அப்படியே செத்து போயிடுறா. இதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ரூம்லாம் கிளீன் பண்றதுக்காக ரிசப்ஷன்ல இருந்து மேல வரா. அந்த நேரத்துல அந்த இன்னொரு லேடியா அந்த டீச்சர் கிம் கட்டி போட்டிருப்பாங்கல்ல, அவங்க எப்படியே தவழ்ந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ அவங்கள பார்த்துட்டு இவளுக்கு ஒண்ணுமே புரியல என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளும் சொல்றா யாருன்னே தெரியல ஒரு சைக்கோ லேடி நான் அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளும் பாத்தீங்கன்னா இப்போ அந்த ரூம்குள்ள போய் பாக்குறா. அங்க அந்த மியூசிக் சார்
சார் இறந்து போனது, அதுக்கப்புறம் உள்ள அவ இறந்து போன விஷயம்லாம் தெரிய வருது. அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹான் தான் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியல. அப்புறம் வெளியில் பித்து பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோயின் இருப்பா. அவகிட்ட வந்து கேட்குறான் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க அவளும் சொல்கிறா எனக்கு தெரியல, ஆனால் அவங்க இந்த லாட்ஜுக்கு வரும்போதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க அவங்க ஸ்கூலில் இருந்ததை விட. அப்புறம் அவங்க ஸ்கூலில் எப்பயுமே ஒரு கண்ணாடியை போட்டுட்டு இருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு அந்த மந்திர கண்ணாடி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துக்கு வரும்போது அவங்க அந்த கண்ணாடியை போட்டு நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்ல இது எல்லாத்தையுமே இன்னும் நோட் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாரணையை முடிச்சுட்டு எல்லாருமே அங்கேருந்து போவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹான் மட்டும் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரான். அந்த டீச்சர் கிம் இறந்து போன பாத் டப் இருக்குல்ல, அதில் இருக்க அந்த ரத்தம் கலந்த தண்ணி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ அவன் போக வச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அது கடியில் தான் அந்த மந்திர கண்ணாடி இருக்கு. அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆயிடுறான். இதுதான் அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே அதை எடுத்து போட ஆரம்பிக்க இவனுடைய மண்டையில் இருக்கக்கூடிய அந்த நூல் எல்லாத்தையுமே பார்த்து இவனே ஷாக் ஆகுறான். இத்தனை பேர் கூட நம்ம ஒன்றா இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. அடுத்து நம்ம ஹான் அப்படியே அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்க எல்லாரோட தலையையும் பார்க்க ஆரம்பிக்கிறான். எல்லாருமே இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான விஷயம் இவனுக்கும் இப்போ தெரிய வருது. அதை நினச்சி ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆனால் இவன் பெரிய உத்தம மாதிரி மற்றவங்க தலையிலேருந்து வரக்கூடிய கோடை பார்த்து ஷாக் ஆகுறான். அவர் கூட வேலை பார்க்குறவர் இருக்காருல்ல, அவர் தலையிலேருந்து 2 கோடு போயிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்டா இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்னு நினச்சா நீ நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்க போலியடா, எவனையுமே அப்பாவின்னு சொல்லி மட்டும் நினைக்கவே கூடாதுடா அப்படின்ற மாதிரி அவன் நினச்சி அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பொண்ணு போக ஆரம்பிக்கிறா. நம்ம காங்கோட ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு தான். பட் அவளுடைய தலையில் 4 கோடு இருக்குது. என்னடா இது காலம் இப்படி கெட்டு கிடக்குது, இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணோட தலையிலே 4 கோடு இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு இன்னொரு டவுட் வருது. அப்படின்னா காங்கோட மண்டையில் ஒரு கோடு இருக்குல்ல, அதுக்கு காரணம் யாரா இருக்கும்? அந்த பாய் ஃப்ரெண்டாக தான் இருப்பானா? இதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட விசாரிச்சதுக்கு நான் காங்க கிட்ட ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக மட்டும் தான் பழகினேன், கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணோம், பட் ரொம்ப டீப்பாலாம் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னான். ஆனால் அதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையனை நம்ம காங்குக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நிற்க வைக்கிறான். எதுக்காகனா இந்த பையன் சொல்றது உண்மைதானா, அவள் தலையிலேருந்து வரக்கூடிய கோடுக்கு இவன் காரணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான். வந்து நிற்க வச்சு பார்த்தாலும் 2 பேரோட தலையில் இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் லைனும் கனெக்ட் ஆகல. ஸோ அதை வச்சு பார்த்தா இந்த பையன் சொல்றது உண்மைதான். ஆனால் காங்கோட தலையில் இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் லைனுக்கு யார் காரணமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹானுக்கு ஒன்றுமே புரியாமல் குழப்பத்தில் முடிச்சிட்டு இருக்கான். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு தான் இப்போ ரீசெண்டாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான்ல, அவங்க கூட தான் நல்லா ஜாலியாக கடலை போட்டு சேட் பண்ணிட்டு இருக்கா. அதில் அவன் என்ன சொல்கிறான்னா நவம்பர் 1 உன்னோட பர்த்டே தானே, ஸோ அன்னைக்கு நம்ம அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாமா நீ நான் மட்டும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான். ஸோ அவன் பேசுறத வச்சு பார்க்கும்போதே நல்லா தெரியுது பையன் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இது இவளுக்கும் புரியுது. அதை நினச்சி அவள் ஷையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. நவம்பர் 1 உன்னோட பர்த்டே தானே, அதுக்கு நான் உன்னை இன்வைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைம் மட்டும் இல்லை, எப்பயுமே நம்ம ஹீரோயினோட பர்த்டே நவம்பர் 1 வரும்போது அதுக்கு முன்னாடியே இவளுக்கு ஏதோ ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து இன்விடேஷன் எப்பயுமே வந்துட்டே இருக்கும். ஆனால் இது யார் கொடுக்குறாங்க, இன்வைட் பண்ணுறவங்க அவங்க சொல்கிற இடத்துக்கு நம்ம போனாலும் அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவ குழப்பத்தோட முடிச்சிட்டு இருக்கா. இது யாருன்னு சொல்லி சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண அடுத்த நாள் காலையிலையும் பார்த்தீங்கன்னா அதே மெசேஜ் தான் ஸ்கூலில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாளா. அப்போ அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு பொண்ணோட தலையில் திடீர்னு 4 கோடு இருக்கிறத அவள் பார்க்குறா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நேற்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போயிருப்பாள் அந்த பொண்ணு தான். இவளுடைய தலையில் என்ன திடீர்னு 4 கோடு இருக்குது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கோடு கூட நான் பார்த்தது இல்லையே, அப்படி இருக்கும்போது திடீர்னு 4 கோடு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ புரியாம பார்க்க இப்போ இன்னொரு பக்கம் நேற்று இவ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால அந்த சீன் தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா நேற்று இவ என்ன விஷயமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவகிட்ட யாரோ ஒருத்தங்க தப்பாக நடந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த விஷயம் இவளுக்கு தெரியாமே நடந்திருக்கு. ஏன்னா இவ குடிக்கிற ட்ரிங்க்ஸ்லாம் மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவகிட்ட வந்து தப்பாக நடந்திருக்காங்க. அது எப்படி இவளுக்கு தெரிய வந்திருக்குன்னா இவ எந்திரிச்சு பார்க்கும்போது அவளோட ட்ரெஸ்லாம் கிளஞ்சிருக்கு, ப்ளஸ் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ரத்தமும் போயிருந்திருக்கு. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கா. தயவு செஞ்சு அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க, என்கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவ அழுதுகிட்டே பேசியிருப்பா. பட் இருந்தாலும் நம்ம ஹான் கிட்ட தான் இப்போ அந்த மந்திர கண்ணாடி இருக்குல்ல, அது மூலமாக 4 பேருக்கு இவகிட்ட இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் இவனுக்கு தெரியுது. ஸோ அதனால நீ இதுக்கு முன்னாடி வேற யார்கிட்டயுமே ரிலேஷன்ஷிப்பில் இல்லையா அப்படின்ற மாதிரியும் அவன் கேட்டிருப்பான். அதுக்கு அந்த பொண்ணும் இல்லை நான் இதுக்கு முன்னாடி வேற யாருக்குமே ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. அதை வச்சு பார்த்தா இவ போய் சொல்கிறா போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹான் இந்த இடத்துல நினச்சிட்டு இருக்கான். ஏன்னா இவகிட்ட இப்போ தப்பாக நடந்துக்கிட்டது ஒரே ஒருத்தன் தான். அப்படி இருக்கும்போது எப்படி மிச்சம் 3 கோடு வந்திருக்கும், வேற யார்ட்டையாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கான்னு கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறா. ஒருவேளை இவளே ஒரு பையன் கூட விருப்பப்பட்டு இருந்துட்டு இப்போ அந்த பையனை மாட்டி விட்டுறதுக்காக இப்படி வந்து போய் பேசிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி நம்ம ஹானுக்கு டவுட் வருது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, நீ எங்கே போன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், நான் அவனுடைய வீட்டுக்கு தான் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு போனேன், அப்போ தான் எனக்கு இது நடந்துருச்சு, எனக்கு தெரிஞ்சு இது அவனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. உடனே இப்போ அந்த பையனை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹானோனுடைய அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வராங்க. அந்த நேரத்தில் நம்ம டீச்சர் லீயை நம்ம ஹான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மந்திர கண்ணாடியை யூஸ் பண்ணி பார்க்குறான். அவங்க தலையில் ஒரு கோடு கூட இல்லை. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி பயங்கர ஷாக்கு. என்னடா இது, இந்த காலத்தில் ஸ்கூல் பிள்ளைங்களே 4-5 வச்சுட்டு இருக்குது, ஆனால் இவங்களுடைய தலையில் ஒன்று கூட இல்லை. ஐ எம் இம்ப்ரெஸ்டு. மேடம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஃப்ரீயாக இருந்தால் வாங்கலேன், அப்படியே டீ கடையில் போய்ட்டு ஒரு டீ அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ரைட்டு, இவங்ககிட்டயும் ஒரு கடையை போடுறதுக்கு முடிவு பண்ணிட்டான் போல. பட் இருந்தாலும் அவங்க உஷாரா இல்லை இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது
இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு பையன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல, அந்த பையனை தான் கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அன்றைக்கி நைட்டு அந்த பொண்ணு உன் வீட்டுக்கு தான் வந்திருக்கா, என்ன நடந்துச்சு சொல்லு, அந்த பொண்ணுகிட்ட நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எதுவுமே பண்ணலையே சார், 2 பேரும் குடித்தோம், அப்புறம் அவள் மட்டையாயிட்டா, நானும் மட்டையாயிட்டேன், மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் அவள் எழுந்து போயிட்டா, இதில் நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் எதுவுமே தெரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் இவனுடைய ஆட்டிடியூடே சரியில்லை, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, இவன் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹானுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அப்புறம் இவன் விசாரிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த பக்கமாக வந்தால் நம்ம ஹீரோயின் வேறு அதை பார்த்துடுறா. ஏய் ஏன்னா உங்களுக்கு அந்த கண்ணாடி கிடச்சிச்சு போல, அதை கொடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் ஒரு நிமிஷம் பொறுமையாக இரு, இதை வச்சு தான் நான் சில கேஸ்லாம் முடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன கேஸை முடிக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடியை போட்டிருந்தவங்களோட நிலைமையெல்லாம் பார்த்தீங்களா, அந்த சார் இறந்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய காங்கு அவள் வேற உயிருக்காக போராடிட்டு இருக்கா, அதுக்கப்புறம் அந்த டீச்சர் கிம் எல்லாருமே இறந்து போனதை மறந்துட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு அவங்களாம் இந்த கண்ணாடியை எப்படி யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் இந்த கண்ணாடியை என்னோட தேவைக்காக யூஸ் பண்ணவே மாட்டேன், இந்த கேஸை முடிக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் போதுமா அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை கேட்குற மாதிரியே தெரியல, ஒழுங்காக நீங்கள் கொடுங்க, வேற எந்த கேஸையும் முடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே டீச்சர் லீவ் வந்துடுறாங்க. என்ன இங்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா உடனே எதுவுமே பேசாமல் அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹானும் சரி ஓகே டீச்சர் எனக்கு ஒரு வேலை இருக்குது நான் போகிறேன், எப்பயாவது ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அப்படி அவன் போகும்போது அவன் தலையில் இருக்கக்கூடிய அந்த ரெட் லைன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ காட்டுறாங்க. ஒருவேளை நம்ம டீச்சர் லீயாலையும் இந்த ரெட் லைன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துறாங்க. இப்போ அடுத்த சீனில் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு ஒரு பையன் மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாள்ல, அந்த பையனை தான் கூப்பிட்டு விசாரணை ரூமில் வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவன் தான் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி வந்துட்டு என் மேலே எந்த தப்புமே கிடையாது, அந்த பொண்ணே தான் வந்து என் வீட்டுக்கு சரக்கடிக்க வரேன், என் கூட ஒன்றா பேசுகிறேன்லாம் சொன்னிச்சு, இங்கே பாருங்க வேணா சேட்டை கூட பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். அந்த சேட்லையும் அந்த பொண்ணு தான் வந்து இவனை கூப்பிட்ட மாதிரி தெரியுது. இதே நேரத்தில் பக்கத்து ரூமில் தான் நம்ம ஹானு வந்து அந்த பொண்ணை விசாரிச்சுட்டு இருக்கான். இங்கே பாருமா கிடைச்சிருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது நீ தான் வந்து அவனை கூப்பிட்டு அவனுடைய ரூமுக்கு போன மாதிரி தெரியுது, அவன்லாம் வந்து உன்னை கம்பல் பண்ணவே கிடையாது அவனுடைய ரூமுக்கு வர சொல்லி, உண்மையை சொல்லு என்ன நடந்துச்சு, 2 பேரும் விருப்பப்பட்டு தான் ஒன்றா இருந்தீங்களா, இப்போ அந்த பையனை மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருக்கியா, உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான்னு அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டே, இல்லை சார் நான் உண்மையை தான் சொல்கிறேன், அன்னைக்கு எனக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்டாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, எழுந்து பார்க்கும்போது தான் என்கிட்ட ஏதோ தப்பாக நடந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அதான் சார் சொன்னேன் நம்புங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அழுதுகிட்டே பேசுகிறா. அப்போ அவளுடைய அம்மாவும் பக்கத்தில் தான் இருப்பாங்க, அவங்களும் ஒரு மாதிரி ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க. சரி சரி விடு விடு அழுகாத, அவங்க நம்புவாங்க, நீ உண்மையை தான் சொல்கிற எனக்கு தெரியும் நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹானோட அசிஸ்டன்ட்டு அந்த பையனை விசாரிச்சு அவனை அனுப்பி விட்டுறாரு. அப்படி அவன் போகும்போது அவன் தலையில் இருக்கக்கூடிய அந்த நூலும் இவ தலையில் இருக்கக்கூடிய நூலும் கனெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பட் கனெக்ட் ஆகலை. அதை வச்சு பார்த்தா அவன் இந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கவே இல்லை, அவன் சொல்கிறது உண்மைதான். அப்படின்னா இந்த பொண்ணோட தலையில் இருக்க அந்த 4 கோடுக்கு காரணமான அந்த 4 பேர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு இன்னும் தான் டவுட் அதிகமாகிட்டே போகுது. இப்போ அடுத்த நைட்டு நம்ம ஹான் வீட்டுக்கு போகிறான். அப்போ அந்த இடத்துல அந்த மந்திர கண்ணாடியை வாங்கி நம்ம ஹீரோயின் போட்டு பார்க்குறா. அது மூலமாக இவளுக்கு தெரியுது இது வந்து ஒரு மந்திர கண்ணாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ரெட் கலர் நூல் எல்லாமே அவளுக்கு தெரியுது. ஸோ இதுக்கு முன்னாடி தான் நான் ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன், இவளுக்கு ஆல்ரெடி தெரியுமே, அப்படி இருக்கும்போது அந்த கண்ணாடியை போடுறது மூலமாக இவளுக்கு எப்படி தெரியும் அது மந்திர கண்ணாடியா இல்லை நார்மல் கண்ணாடியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக நார்மல் கண்ணாடியை போட்டிருந்தா அப்படின்னா இவளுடைய வியூவை வந்து அது தடுத்து இருந்திருக்கும். அதாவது இவளுக்கு அந்த ரெட் லைன் தெரியுது இல்லை, அது எல்லாமே அந்த நார்மல் கண்ணாடி அவளுக்கு தெரிய விடாத மாதிரி மறைச்சிருக்கும். பட் இப்போ இந்த மந்திர கண்ணாடியை போடுறது மூலமாக இவளுக்கு ஆக்சுவலாகவே அந்த ரெட் கலர் லைன் எல்லாமே இந்த கண்ணாடி மூலமாக தெரியுது. அதை வச்சு பார்த்தா இவளுக்கு மற்றவங்க மாதிரி தான் அந்த கண்ணாடியை போட்டு பார்க்கறது மூலமாக அது நார்மலாக இல்லை மந்திர கண்ணாடியா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ அதை போட்டு பார்த்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டே கொடுத்துட்டா, இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கேஸுக்காக மட்டும் தான் இதை யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க, அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள், வேறு எந்த விஷயத்துக்காகவும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேரை நான் இழந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் கேஸ் கொடுத்த அந்த பொண்ணை பற்றியும் இப்போ நம்ம மகான் பேசிகிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பற்றி உனக்கு தெரியுமா, அவள் கேரக்டர் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயின்னு சொல்கிறா, நான் இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட தலையில் ஒரு கோடை கூட பார்த்ததே கிடையாது, அவளுக்கு திடீர்னு தான் இந்த கோடு வந்திருக்கு, அதை வச்சு பார்த்தா இப்போ ரீசெண்டாக தான் யாரோ 4 பேர் அவகிட்ட தப்பாக நடந்திருக்காங்க, ஆனால் அவள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வேறு இந்த இடத்துல சொல்லும்போது நம்ம ஹானும் பார்த்தீங்கன்னா உடனே அப்படின்னா அந்த பொண்ணு சொல்கிறது உண்மைதான், அவகிட்ட யாரோ தப்பாக நடந்திருக்காங்க, நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தேக நபர் லிஸ்ட்டில் ஒரு பையன் இருக்கான்ல அவனுடைய வீட்டுக்கே டேரெக்டாக விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ போயிட்டு ஏதாவது பொருள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அவன் ரூமையும் ரொம்ப க்ளீனாக வச்சிருக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் பயங்கர புதுசாலாம் வாங்கி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒன்று சந்தேகமாக இருக்குது. ஏன்னா தம்பி ரூமில் எல்லா பொருளுமே பழசாக இருக்குது, ஆனால் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருந்திருக்க, ஆனால் இந்த பெட்டில் இருக்க பெட்ஷீட் மட்டும் ஏன் ரொம்ப புதுசாக இருக்குது, இதை மட்டும் ஏன் மாற்றி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது பழசாச்சு அதனால் மாற்றினேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குதுன்னு மாற்றினேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பதற்றத்தோடு பேசுகிறான். இதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கட் பண்ணால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை பார்த்துருப்பாள்ல ஒரு லாட்ஜில், அந்த லாட்ஜில் தான் கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க போல. பட் அதுக்கான சாவி இவகிட்ட பொறுக்கி இருக்குது. அதனால இப்போ அந்த லாட்ஜை ஓப்பன் பண்ணிட்டு அவள் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இருக்கா. ஸோ உள்ளே போயிட்டு ஒரு ரூமில் அப்படியே கண்ணாடிலாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க திடீர்னு அந்த இடத்துக்கு வராங்க. அது வேற யாரும் இல்லை, அந்த பாய் ஃப்ரெண்டு தான். நீ இதுக்காக
திடீர்னு வந்து என்ன இப்படி பயம் கொடுத்துற அப்படின்னு கேட்கும்போது, ஏய் நீ பயப்படாத, நான் ஜஸ்ட் இந்த பக்கமாக போனேன், அப்போ நீ உள்ளே போகிறத பார்த்தேன், அதான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஓ சரி ஓகே, அம்மா நீ என்ன இங்கே பண்ணுற? அது ஒன்றும் இல்லை, நான் இங்கே வேலை பார்க்கும்போது என்னோட திங்ஸ் எல்லாம் இங்கே மிஸ் பண்ணிட்டேன், அதை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓகே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போது கரெக்டாக ரெண்டு பேரும் தனியாக வேற இருக்காங்களா, ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ரெண்டு பேரும் இப்போ இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் நம்ம ஹான் அவனுடைய அசிஸ்டன்ட் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சந்தேக நம்பரில் இருக்கக்கூடிய பையனோட வீட்டை போயிட்டு நல்லா விசாரிச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல. இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குப்பை தொட்டியை உட்காந்து நல்லா கிளறிட்டு இருக்கானுங்க. என்னடா பார்க்குறானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவன் ஒரு பெட்ஷீட்டை புதுசாக மாற்றிருப்பான்ல, ஸோ அந்த பழைய பெட்ஷீட்டை எப்படியும் குப்பையில் தான் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி தான் இப்போ அந்த பெட்ஷீட்டை வந்து அவங்க பார்க்குறாங்க. இவங்க நினச்ச மாதிரியே அந்த பழைய பெட்ஷீட்டும் அவங்களுக்கு கிடைக்குது. அதில் கொஞ்சம் ரத்தக்கரை இருக்குது. ஸோ அந்த ரத்தக்கரையை யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவன் குப்பையில் போட்டிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணுடைய ரத்தக்கரையாக கூட இருக்கலாம், அதுக்காக அதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அதை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்க்கு அனுப்பிடுறாங்க. பட் இருந்தாலும் நம்ம அசிஸ்டன்ட்க்கு புரியல, எதுக்காகடா நீ அந்த பெட்ஷீட் எடுக்க சொன்ன, அதில் இருக்க ரத்தத்துக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லும்போது, சம்மந்தம் இருக்கு, போக போக உனக்கே தெரியும் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹான் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துருச்சு, அது அந்த பொண்ணுடைய ரத்தம் தான். அப்படின்னா கண்டிப்பா அவனுடைய வீட்டில் தான் அன்னைக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹான் பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சில சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹானுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. என்னன்னா அந்த பையனுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு 4 பேர் போயிருக்கானுங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்படி அவனுங்க 4 பேர் போகும்போது அதில் 3 பேரோட தலையில் பார்த்தீங்கன்னா நிறைய கோடுகள் ஆல்ரெடி போயிட்டு இருக்குது. நிறைய பேர் கூட அவங்க ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு பையனோட தலையில் மட்டும் எந்தவித கோடுமே போல. ஸோ இந்த 4 பசங்களையும் நோட் பண்ணிட்டு அவனுங்க 4 பேரும் அந்த பையனுடைய வீட்டு பக்கம் போயிட்டு ரிட்டன் இந்த பக்கமாக அவனுங்க வரும்போது ஒரே ஒரு பையனோட தலையில் மட்டும் கோடு இல்லாமல் இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அவன் தலையில் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கோடு இருக்கு. ஸோ இந்த இதில் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, எஸ் இவங்க 4 பேரும் தான் அன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்திருக்காங்க. மற்ற 3 பேரோட கோடுகள் எண்ணிக்கையை தான் நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா அவனுங்க கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்கு. ஆனால் இந்த ஒரு பையன்கிட்ட எந்தவித கோடும் இல்லாமல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹானும் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறான், இவங்க 4 பேர் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் ஸ்கூலில் இருப்பாளா, அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு இருக்கால, அவளுடைய தலையில் இருக்க அந்த 4 கோடும் இங்கே பக்கத்தில் இருக்க யாரோ ஒருத்தங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா தான் தெரியுது, அந்த 4 பசங்களும் இதே ஸ்கூலில் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறானுங்க. அவனுக்கு தான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கானுங்க போல. இந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹானுக்கு தான் கால் பண்ணுறா சொல்கிறதுக்கு. ஆனால் அவனுக்கு தான் ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்சிச்சுல்ல, நேற்று அந்த சிசிடிவி கேமரா மூலமாகவே கண்டுபிடிச்சிட்டான். அதனால இப்போ அந்த பசங்களை விசாரிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கான். அப்புறம் அவனுக்கு 4 பேரையுமே ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறான். சொல்லுங்கடா, நீங்கள் தானே அந்த பொண்ணுகிட்ட அப்படி தப்பாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது 3 பேர் பார்த்தீங்கன்னா நாங்களாம் அதை பண்ணல சார், உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அகைன் கேட்டே இருக்கானுங்க. அவனுங்க சொல்கிற மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம ஹான் கிட்ட எந்தவித சாலிடான எவிடன்ஸும் கிடையாது. ஜஸ்ட் அவன் அந்த கோடு தெரியுது பார்த்தீங்களா, அதை வச்சு மட்டும்தான் இவனுங்க 4 பேருமே அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ இதை வந்து போலீஸ் கிட்ட ஒரு ஆதாரமாக கொடுக்க முடியாதுல்ல, அதனால இவனுங்கிட்ட விடாமல் விசாரிச்சுட்டே இருக்கான். அப்போ அதில் ஒரே ஒரு பையன் மட்டும் லைட்டாக தடுமாறுறத நம்ம ஹான் நோட் பண்ணுறான். அதான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ண அந்த பையனுடைய மண்டையில் ஒரே ஒரு கோடு வந்திருக்கும்ல, அவன் தான் ஒரு மாதிரி தடுமாற ஆரம்பிக்கிறான். ஸோ இவனை வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம்னா உண்மையெல்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை சும்மா காரில் கூட்டிகிட்டு அப்படியே ஊர் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியில் அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்டையும் நடந்து வந்து, டே அப்படியே விண்டோ வழியாக அவன் மூஞ்ச கொஞ்சம் முறைக்கிற மாதிரி பார்த்து என்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் அதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான். என்னடா இப்படி பண்ண சொல்கிற, எதுக்குடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, அவனுக்கு 4 பேரில் இவன் ஒருத்தன் தான் வீக்காக இருக்கான், இவனை மட்டும் கொஞ்சம் பயம் கொடுத்துற மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோயேன், பையன் மாட்டிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஏதோ சொல்கிற அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹானி இன்னொன்று சொல்கிறான், டே இப்போ போய் அவனை வேகமாக வெளியில் அப்படின்னு சொல்லும்போது அவனும் உடனே பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணிட்டு, டே வா கண்டுபிடிச்சாச்சு நீ தான் அவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, ஐயோ சார் நான் இது பண்ணல சார், அவனுக்கு தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். உடனே அதுக்கப்புறம் அவனை ஓடி போய் பிடிச்சி கை விலங்கெல்லாம் போட்டு உட்கார வச்சிடறாங்க. ஒரு தீவிரவாதி ரேஞ்சுக்கு அவனை ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிலாம் அவனை பயம் கொடுத்தும் போது அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு கடத்துக்கு மேலே, சார் நான் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் சார், அவனுங்க 3 பேர் தான் சார் என்னை சேர்த்து கூப்பிட்டு போனானுங்க, ஒரு பொண்ணு இருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானுங்க சார், நான் சும்மா தான் சார் போனேன், மற்றபடி எல்லா விஷயத்தையும் நானே பண்ண கிடையாது சார், அவனுங்க 3 பேர் தான் சார் என்னை கம்பல் பண்ணி கூப்பிட்டு போனானுங்க அப்படின்ற மாதிரி இவன் இந்த இடத்துல உண்மை எல்லாத்தையுமே ஒத்துக்கும் போது, அப்படின்னா நீங்கள் ஒருத்தன் வீட்டுக்கு போனீங்கல்ல, அவனுக்கு உங்களுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்கும்போது, சார் அவன் தான் சார் எங்கள் எல்லாருக்குமே அந்த பொண்ணை ஏற்பாடு பண்ணி கொடுத்தான், அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அவளுக்கு மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து வச்சிருந்தான் சார் அப்படின்ற மாதிரி அவனை பற்றின உண்மையும் போட்டு உடைக்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பையனை கூப்பிட்டு மறுபடியும் நம்ம ஹான் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஏண்டா நீ தப்பு பண்ணிருக்க அப்படின்னு நினச்சா மாமா வேலையோட பார்த்துருக்க அப்படின்னு சொல்லும்போது, சார் என்ன உளறீங்க, நான் என்ன பண்ணேன், நான் தான் அந்த தப்பான விஷயத்தை பண்ணேன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு கேட்க, அதில் ஒருத்தன் எல்லா உண்மையுமே ஒத்துக்கிட்டான்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கேஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஹான் இங்கேயே முடிச்சிட்டான். அதாவது இந்த பையனுடைய வேலையை இதுதான் போல, ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட லவ் பண்ணுற மாதிரி பேசுறது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை இவனுடைய ரூமுக்கு வர வச்சு அவளுக்கு மயக்க மருந்தையும் கொடுத்து நிறைய பேர்கிட்ட காசு வாங்கி அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்க அலோவ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த கேவலமான விஷயத்தை பார்த்ததுனால இவனை வந்து இப்போ கைது பண்ண போகிறாங்க. இந்த கேஸும் முடிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு ஹான் காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடியை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். பாத்தியா இந்த கண்ணாடி இருக்கவும் தான் இப்போ என்னால் இந்த கேஸை ஈஸியாக முடிக்க முடிஞ்சிச்சு, இது இல்லாமல் இருந்திருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்,
இருப்பேன். இப்போ புரிஞ்சுக்கோ, இந்த கண்ணாடியை நல்ல விதமாக யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இவன் பேசுகிற எதையுமே நம்ம ஹீரோயின் கவனிக்கவே இல்லை. அவன் மண்டை மேலே இருக்க அந்த கொண்டையை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹானுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க. அவனுடைய அப்பாவை ஒரு இடத்துல வச்சிருந்தாங்கல்ல, அங்கேருந்து தான் கால் பண்ணுறாங்க. உங்கள் அப்பாவை இந்த மாதிரி வந்து ஒருத்தங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா அதை கேட்டு ஷாக் ஆயிடுறான். என்னங்க சொல்கிறீங்க, எங்கள் அப்பாவை நான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போக சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ட்ரன்ஸில் இருக்க ஆளுங்க கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கான். எதுக்காக நீங்கள் விட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால தான் நாங்கள் கூட்டு போக அலோ பண்ணோம், எங்களை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்கும். அதில் யார் கூட்டு போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதை அந்த டீச்சர் லீ இவங்க எதுக்காக என்னோட அப்பாவை கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம காங்கோடைய ஃபோட்டோ வேற ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து அனுப்புறாங்க. ஐயோ அவளை என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி போய் பார்க்க அங்கே அவளுக்கு எதுவுமே ஆகல, அவள் சேஃபாக தான் இருக்கா. பட் இருந்தாலும் அவளுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோடு பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக பெண்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்படின்னா அவ கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் யார் வச்சிருந்தாங்களோ அவங்க இப்போ பக்கமாக வந்துட்டு இருக்காங்க. யார் அது அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வராரு. அது வேற யாரும் இல்லை, அவனுடைய அப்பா. அவரோட தலையிலேருந்து வர கோடு தான் நம்ம காங்கோடைய இப்போ கனெக்ட் ஆகுது. இதை பார்த்தோன்னே உனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே மனசே நொறுங்கிருச்சு. ஏன்னா நம்ம காங் சின்ன குழந்தையா இருக்கும்போது இவனுடைய அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிட்டாரு முடியாம. அப்படின்னா அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம காங்க கிட்ட தப்பா நடந்திருந்திருக்காரு. அதுவும் அவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது. இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்த கோவத்தில் தன்னுடைய அப்பான்னு கூட பார்க்காம கீழே தள்ளி விட்டு ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா அவகிட்ட அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்க இரும்பையே தூக்கி அவர் மேல போட்டு பொழந்து கட்டிடலாம்னு நினைக்கிறான். ஸோ நம்ம ஹானை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு பிளே பாய் தான், பொண்ணுங்க விஷயத்துல வீக்கான ஒரு ஆள் தான். பட் என்னைக்குமே அவன் சின்ன குழந்தைங்கள அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் அவன் பார்த்ததே கிடையாது. அதனால தான் அவனுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு. சின்ன குழந்தையா இருக்கும்போது அவகிட்ட நீ இப்படி அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் சொந்த அப்பனா போயிட்டான் அப்படின்றதுனால தன்னோட கையால் அவனால் கொல்ல முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி சைடில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அவனுடைய அப்பாவை பார்த்துக்கிட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கூல் பொண்ணை காட்டுறாங்க. இவள் பார்ட் டைமாக ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த டைமில் திடீர்னு அவளுக்கு அவளுடைய பாய் ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் பண்ணுறான். என்னடா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த சில வீடியோஸை பார்த்தீங்கன்னா அவன் இவளுக்கு அனுப்பியிருக்கான். இதை பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. உடனே அங்கே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துக்கிறா. ஸோ அவன் ஏதோ பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக தான் இதை அனுப்பியிருக்கான் போல. இதை பார்த்துட்டு இவ ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவ யார்ட்டையுமே சொல்லாமல் ஸ்கூலுக்குலாம் பார்த்தீங்கன்னா போயிருக்கா. பட் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அனுப்பியிருப்பான் போல. இது எல்லாருமே பார்த்துட்டு ஒரு மாதிரி அவளை ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க. இது அவளால் ஏற்றுக்கவே முடியல. உடனே பார்த்தீங்கன்னா நைட்டு அவள் பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது செத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய வண்டி போயிட்டு இருக்கோம். அதில் இடிச்சு சாகிறதுக்காக முன்னாடி நடந்து போகும்போது திடீர்னு அவளை யாரோ ஒருத்தங்க பிடிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, அந்த டீச்சர் லீ தான். ஸ்டார்டிங்ல இருந்தே இவங்க பண்ற எல்லா விஷயமும் நமக்கு ஒரு மாதிரி வியர்டா தெரிஞ்சாலும் இப்பதான் நமக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஆக்சுவலா அந்த மந்திர கண்ணாடியை எல்லாருக்குமே கொடுக்கறது இவங்க தான் போல. இப்போ கூட இந்த பொண்ணுக்கும் ஒரு மந்திர கண்ணாடியை கொடுத்து உன் பிரச்சனை எல்லாத்துக்குமே இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த கண்ணாடியை வச்சு இந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ண இருக்கா அப்படின்னு தெரியல. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல உட்காந்துட்டு இருப்பா. அப்போ அந்த வழியா தான் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் வேற வரானா. உடனே ரெண்டு பேரும் பார்த்துட்டு ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினாலையும் அவளுடைய ஃபீலிங்ஸ் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரு ரூமுக்குலாம் போயிட்டு நல்லா ஒன்னாலாம் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட தலையிலையும் இப்போ ஒரு நூல் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்து ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நாளைக்கு பர்த்டே போல. ஸோ அந்த டைம்ல திடீர்னு அவன் என்ன நினைச்சானே தெரியல, ஒரு நிமிஷம் இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் அங்கேருந்து ஓடுறான். இவளும் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கண்ணாடியில் அவள் தலையில் இருக்கக்கூடிய அந்த நூலை பார்த்துட்டே இருக்கா. அப்போ திடீர்னு அது மறையுது. பக்கத்தில் வர எல்லாரும் அலறாங்க. என்னடா அப்படின்னு போய் பார்த்தா இவளுடைய பர்த்டேவுக்கு கேக் வாங்கிட்டு வரும்போது அவன் செத்து போயிட்டான். அங்கே பக்கத்தில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு போல. அங்கே இருந்த திங்ஸ் எல்லாமே அவன் மேலே விழுந்து அவன் அப்படியே செத்துட்டான் ஸ்பாட்லேயே. இதை பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக மூச்சே விட முடியல, பதற்றம் அடைகிறா. அந்த ரத்தம் எல்லாத்தையுமே அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டு அவனுடைய மெமரிஸை பற்றி நினச்சிக்கிட்டு பயங்கரமாக கதறி அழுகிறா. இது என்னோட சாபம், என் பக்கத்தில் யாருமே வர விட்டுருக்க கூடாது, நான் இவனை வரவிட்டது என்னோட தப்பு தான், இப்போ அதனால தான் இவன் செத்து போயிட்டான், இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுகிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம ஹான் இருக்கான்ல, அவனுக்கு கால் பண்ணி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனும் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு சொல்லி ஓடி வரான். அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லும்போது அவனாலையும் அதை நம்ப முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் லீயை பற்றின விஷயத்தையும் சொல்கிறான். அவங்க என்னோட அப்பாவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி திடீர்னு காங் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை எதுக்காக அவங்க பண்ணாங்கன்னு சொல்லி சந்தேகப்பட்டு நான் அவங்கள பற்றி விசாரிக்கும் போது எனக்கு சில விஷயங்களே தெரிய வந்துச்சு. அப்படி ஒரு டீச்சரே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக கொடுத்த ஐடி ப்ரூஃப் எல்லாமே ஃபேக்கு. ஸோ உண்மையாகவே அவங்க யார், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹான் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கான். சரி ஓகே, இப்போ அந்த டீச்சர் ஸ்கூலில் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு இவன் ஸ்கூலுக்கு தான் போகிறான். அங்கே போய் பார்க்கும்போது ஒரே ஒரு ரூமில் மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே இவங்க ரெண்டு பேரும் வேக வேகமாக போகிறாங்க, அங்கே தான் அவள் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ரெண்டு பேருமே அட்டன் டைமில் உள்ள வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மட்டும் காணோம். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே போயிட்டா. அப்படி அவள் இருக்கக்கூடிய அந்த கற்பனை
உலகத்துல அவளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாள்ல, அவளை யாரோ ஒருத்தங்க கட்டி போட்டிருக்காங்க. உடனே உள்ள அந்த கட்டு எல்லாத்தையுமே அவுத்து விட்டு இவளை கூட்டிட்டு வெளியே வர டைமா பார்த்து நம்ம ஹானை வேற காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்பதான் தெரியுது. ஹான் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி கத்திட்டே இருக்கும்போது நம்ம ஹானும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிஜ உலகத்துல கண்டுபிடிச்சிட்டான் நம்ம ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இவங்க பேசிக்கிற அந்த வாய்ஸ் பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கேக்குது. நான் இந்த ஃப்ளோர்ல தான் இருக்கேன், இந்த ரூம்ல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்களே தவிர ரெண்டு பேராலையும் ஒருத்தங்க பாத்துக்கவே முடியல. சோ அப்பதான் தெரியுது இங்க ஏதோ ஒன்று மர்மமா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு மாடிக்கு வரா, இங்கே வேற யாராவது பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹான் இருந்தான்ல, ஆக்சுவலாக அவனும் ஒன்றும் ரியல் வேர்ல்டுலாம் இல்லை, அவனும் ஒரு கற்பனை உலகத்தில் தான் இருக்கான். அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ரியல் வேர்ல்டே தெரியல. மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸாக இருக்க மாதிரி இருக்குது வானத்துலலாம். அது மட்டும் இல்லாமல் இவன் இருக்கிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏதோ ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி இவன் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து ஒரு மாதிரி எல்லார்ட்டையுமே பேசிகிட்டு இருக்கா. நான் எப்போ இந்த கண்ணாடியை போட்டனோ அப்போலேருந்து என்னோட வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடுச்சு, என்னோட வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு. நான் இதை எதுக்காக போட்டிருக்கேன்னா என்னை ஏமாத்தின எல்லாருமே பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ சில ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. சொல்ல போனால் இவ வேற யாரும் இல்லை, தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட ஒன்றா இருந்த வீடியோவை அந்த பாய் ஃப்ரெண்ட் லீக் பண்ணி ஒரு மாதிரி இவளை அவமானப்படுத்திருப்பான் தெரியுமா ஒரு பொண்ணை. அந்த பொண்ணுக்கு கூட நம்ம டீச்சர்லேயே வந்து மேஜிக் கிளாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பா அந்த கடைசி பாய் ஃப்ரெண்ட் அவளை ஏமாத்துறதுக்கு முன்னாடி. பட் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு விஷயமே தெரிய வந்திருக்கு. அவளை இதுக்கு முன்னாடி லவ் பண்ண எல்லாருமே அவளை ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றி தான் விட்டுருக்காங்க போல. அதனால அவனுங்க எல்லாருமே கொலை பண்ணணும், அவனுங்க எல்லாருமே என்னை விட்டுட்டு வேற ஒருத்தங்க கூட போயிட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாய் ஃப்ரெண்டையும் போயிட்டு கொடூரமா கொலை பண்ணியிருக்கா கத்தியை வச்சு. அப்படி கொல்லும்போது அவனுங்க சாவானுங்கல்ல, அப்போ அவனுங்களுக்கும் இவளுக்கும் நடுவில் இருக்க அந்த ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா மறையும். இதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அப்பா எல்லா ரெட் கலர் லைனும் மறையுது, இன்னும் ஒரே ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசி ஆள் இருக்கான்ல, கடைசியாக ஏமாத்தினவன், அவனை இங்கே தான் கட்டி போட்டிருக்கா. நீ செத்துட்டுன்னு வச்சுக்கோ, என் தலையில் இருக்க எல்லா ரெட் லைனும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அவங்க கொடூரமாக கொலை பண்ணுறா. இது எல்லாத்தையுமே நம்ம ஹான் பார்த்துட்டு நான் எங்கடா இருக்கேன், என்ன கருமண்டா இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ நிறைய ரெட் கலர் லைன் வர மாதிரி தெரியுது. இதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட அந்த ஸ்கூலோடைய மாடிக்கு வந்திருப்பாள்ல, அப்போ அந்த டைமில் திடீர்னு அந்த ஃப்ரெண்டுகிட்டையும் மந்திர கண்ணாடி இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏய் உன்கிட்ட இந்த கண்ணாடி எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க, இதுவா நம்ம டீச்சர் லீ தான் கொடுத்தாங்க, இதை வச்சு நிறைய உண்மைகளை கண்டுபிடிக்கலாம்னு சொன்னாங்க. நானும் இப்போ அதை தான் தேடிட்டு இருக்கேன். என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க எல்லாருமே எனக்கு உண்மையாக இருந்திருக்கானுங்களா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவ பேசுகிற பேச்சே பார்த்தா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு அவள் இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு கொலை பண்ணியிருப்பாள்ல, அதே வெறியில் பேசுகிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு யோசிக்கிறா, இவ்வளோ நேரமாக நல்லா பேசிட்டு இருந்தவ திடீர்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறானா, அது எல்லாத்துக்குமே இந்த கண்ணாடி தான் காரணம். அப்போ இந்த கண்ணாடியை எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கிறது அந்த டீச்சர் லீ தான், அவங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவளுக்கு தெரிய வரும்போது இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹான் இருந்தான்ல, அங்கே கூட ஏதோ சடங்கு நடக்கிற மாதிரி நிறைய பேர் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ அந்த இடத்துக்கு அப்படியே மண்டை முழுக்க பயங்கரமாக ரெட் கலர் லைனை வச்சுக்கிட்டு ஒருத்தங்க நடந்து வராங்க. அது வேற யாரும் இல்லை, அந்த டீச்சர் லீ தான். ஸோ இவங்க இந்த ரெட் கலர் நூலுக்கான கடவுள் மாதிரி போல, அதனால தான் இவன் மண்டையில் எரிமலை வெடிச்சிட்டு போற மாதிரி அவ்வளோ நூல் இருக்குது. ஸோ கரெக்டாக இப்படி இவன் நடந்து வரும்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டேபிளில் இதுக்கு முன்னாடி ஒருத்தனை சாகடிச்சிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ரத்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே மேலே ஒரு துண்டெல்லாம் வேற போட்டு மூடி வச்சிருக்காங்க. இப்போ இறந்து போனவன் தான் கிடப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நம்ம ஹானுடைய அப்பா. அவருடைய கை கால்லாம் கட்டி போட்டிருக்காங்க, பயங்கரமாக அழுதுகிட்டு வேற இருக்காரு. இதை பார்த்தோன்னே ஹானுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்பா என்னப்பா உங்களுக்கு ஆச்சு, யார் உங்களை இப்படி கூட்டு வந்தது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த கை கட்டு எல்லாத்தையுமே அவுத்தோட ட்ரை பண்ணும்போது இந்த லீ உடனே கையில் ஒரு கத்தியை கொடுக்குறா. இந்த கத்தியை வச்சு உங்க அப்பனை போடுத்தல, அவன் எவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணிருக்கான்னு உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் எப்படி நீ அவன் உயிரோடு இருக்கலாம்னு நினைக்கலாம், அவனை போடுத்தல அப்படின்னு சொல்லி கத்தியை கொடுக்க அவன் பாத்தீங்கன்னா அதை வாங்கிட்டு போறான். அப்பாவை போட்டு தள்ளிடுவான்னு நினைக்கும் போது திடீர்னு இவளை குத்த வரான். ஸோ உடனே பாத்தீங்கன்னா அவளும் அந்த கத்தியை பிடுங்கி அவனை தள்ளி விட்டுட்டு இவ அந்த கத்தியை வச்சு நம்ம ஹானுடைய அப்பா கதையை முடிச்சிட்டா. இதை பார்த்துட்டு செம்ம கோவம் வருது இவனுக்கு. உடனே பாத்தீங்கன்னா கன்னை வச்சு இவளை ஷூட் பண்றான். ஆனா அவளுக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா இப்பதான் நமக்கே தெரிஞ்சிருச்சுல்ல, அவ சாதாரண ஆள் கிடையாது, இந்த ரெட் கலர் நூலோட கடவுள் மாதிரி. அவ என்ன புல்லட் தீர்ந்துருச்சா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே வந்து நம்ம ஹானுடைய கழுத்தை பிடிச்சு அப்படியே மேலே தூக்குறா. அவனை கிட்டத்தட்ட சாகடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டா. இதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளை அந்த ஃப்ரெண்டே வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எதுக்காகனா அந்த கண்ணாடி நம்ம ஹீரோயின் கேட்டா அது உங்ககிட்ட இருக்கக்கூடாது குடுன்னு சொன்னதுக்கு அவ அந்த மாதிரி போட்டு கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவளுடைய கண்ணாடி கீழே விழும் பாருங்க. அப்போ அந்த கண்ணாடியை போட்டு நம்ம ஹீரோயின் நொறுக்கிறா. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த ஃப்ரெண்டு ஒரு மாதிரி கான்சியஸ்க்கு வரா. ஏய் என்னாச்சு, என்ன உன் கண்ணத்தில் அடிபட்டு இருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக கேட்குறா. இங்கே நடந்தது எதுவுமே தெரியாத மாதிரி. அப்பதான் ஹீரோயினுக்கே தெரியுது இவ்வளோ நேரமா இவ்வளோ
கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது அந்த கண்ணாடி தான் போல அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட கன்னத்துல ஏற்பட்ட அந்த காயத்துல இருந்து இப்போ கொஞ்சம் ரத்தம் வருது. ஆனா அது கீழே விழாம அப்படியே வானத்தை நோக்கி பறந்து போக அவளுடைய ரத்தத்தை அப்படியே நமக்கு காட்டுறாங்க. அதுல நிறைய ரெட் கலர் நூல் போற மாதிரி தெரியுது. அதாவது அவளுடைய பவரை தான் அதுல காட்டுறாங்க. சடனா பாத்தீங்கன்னா இப்போ இவ மறுபடியும் நம்ம ஹானுடைய உலகத்துக்கு வந்துட்டா, அந்த கற்பனை உலகத்துக்கு வந்து பார்க்கும்போது அங்க எப்பயும் போல நிறைய பேர் மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருக்காங்க, அந்த ரெட் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு. அதுக்கு நடுவுல நம்ம லீயை வந்து ஹீரோயின் பாக்குறா. அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் நீ தானே காரணம், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண? ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே அப்பதான் ஒருத்தருடைய உண்மையான முகம் தெரியும், அதனால தான் நான் இதெல்லாமே பண்றேன். இந்த சக்தி உனக்கு சின்ன வயசுல இருந்தே கிடைச்சிச்சு இல்ல, இதெல்லாம் உனக்கு வரம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது வரம் கிடையாது, என்னோட சாபம், இதனால நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை கொலை பண்றதுக்காக கத்தி எடுத்துட்டு அவ முன்னாடி வரா குத்துறதுக்கு. அப்ப சடனா யாரோ ஒருத்தங்க முன்னாடி வந்து அதை வாங்குறாங்க. யாருடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா தான். சின்ன வயசுல காணாம போனவங்க திடீர்னு வந்து இப்போ இந்த கத்தி குத்த வாங்கிட்டு சாக கிடக்குறாங்க. அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகல, நல்லா இருக்கீங்களா, இத்தனை வருஷம் கழிச்சு வந்து என்ன பார்த்துருக்கீங்க, ஆனா இப்போ இந்த நிலைமையில இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன மன்னிச்சிருமா, நான் லேட்டா வந்துட்டேன். அதுவும் இல்லாம சின்ன வயசுல நான் உங்க அப்பாவை கொலை பண்ணதுக்கும் உனக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. நீ வரைஞ்ச டிராயிங்ஸை பார்த்து நான் உங்க அப்பா மேல சந்தேகப்படல. எனக்கு சின்ன வயசுல அந்த கண்ணாடி கிடைச்சிச்சு, நான் அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் என் தங்கச்சிக்கும் உன் அப்பாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க விஷயம் தெரிஞ்சிச்சு. அந்த கோவத்தில் தாமா நான் உன் அப்பாவை கொன்னேன் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த இடத்துல வர இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா அப்படியே செத்தும் போயிடுறாங்க. கோவத்துல நம்ம ஹீரோயின் மறுபடியும் போயிட்டு லீ அடிக்கலான்னு போகும்போது அவ அந்த கத்தியை வச்சு மறுபடியும் ஹீரோயினை நல்லா குத்திடுறா. அதுக்கப்புறம் அவ உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரத்தமும் பாத்தீங்கன்னா அப்படியே வானத்துக்கு போக ஆரம்பிக்குது. எல்லா ரத்தமும் போயிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரவுண்டா பால் மாதிரி ஷேப்பா மாறுது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வானவெடி மாதிரி வெடிச்சு செதறுது. அதுல இருந்து நிறைய ரெட் கலர் நூல் பிரிஞ்சு வெளியே போகுது. இதை பார்த்து அந்த லீயும் சிரிச்சிட்டு இருக்கா. எப்படியோ நான் நினைச்ச எல்லாமே நடந்துருச்சு, இதுக்கு தான் நான் இத்தனை வருஷமா தவம் கடந்தேன், என்னோட யாகம் ஒரு வழியா கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அவளுடைய வயிற்றிலே ஒரு சொருவு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு தான் என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அவள் உயிர் பொழைச்சிருவாள்ல, அதனால தான் இப்போ அவள் வயிற்றில் ஏற்பட்ட காயத்துக்கும் உயிர் பொழைச்சிட்டா. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவளை குத்தினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவள் பேசிக்கிட்டே சாகுறா, நீ ரொம்ப லேட்டாக வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லீ செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல அன்கான்ஷியஸாக இருந்தாங்கல்ல அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கான்சியஸ்க்கு வராங்க. ஐயோ என்ன நடக்குது, எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கற்பனை உலகத்துலேருந்து எல்லாருமே ரியல் வேர்ல்டுக்கும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹான் அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய தலையில அந்த ரெட் கலர் நூல் போதில்ல, அது எல்லாத்தையுமே இப்போ அவங்களால வெறும் கண்ணால பார்க்க முடியுது. ஸோ இது மூலமா மக்கள் எல்லாருமே இதுக்கு மேல ஒருத்தர் பத்தி நல்லா தெரிஞ்சுப்பாங்க, யார் ஒருத்தங்களுக்கு லாயலா இருக்காங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சண்டையும் போடுறாங்க. இன்னும் அவன் மண்டையில் எத்தனை கோடு போகுது, நீ அவ்வளோ பேர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்படின்னு நிறைய ரிலேஷன்ஷிப் நடுவில் சண்டை வந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஆலமரம் இருக்காருல நம்ம மன்மதன், அவருடைய மண்டையில் இருக்கக்கூடிய அந்த கோடு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஐயோ இவர் மண்டையில் என்ன இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறா. இப்போ கட் பண்ண அப்படியே சில நாட்கள் ஆகுது. ஒரு சில பேர்லாம் வந்து மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, கண்ணாடி போட்டிருக்காங்க, அவங்களோட ஐடென்டிட்டியை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஒரு சில பேர்லாம் ரெட் கலர் லைன் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே இந்த ரெட் கலர் நூலுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால தான் இப்படி போயிட்டு இருக்காங்க. மற்றவங்க நம்மளை பார்த்தாங்கன்னா அசிங்கமாக நினைப்பாங்க இவ்வளோ கோடு போகிறத பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம காங்கும் பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து வந்துட்டு இருக்கா. இப்போ அவள் தலையில் எந்த வித கோடும் இல்லை, ஏன்னா அதுக்கு காரணமான நம்ம ஹானுடைய அப்பா தான் இறந்து போயிட்டார்ல. ஸோ இப்படி நடந்து வரும்போது காரில் அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக அவளுடைய அங்கிள் ஹானும் வந்திருக்கான். யோ சீக்கிரம் வண்டி எடு, உன்னுடைய மண்டையில் இருக்கிற கோடை பார்த்தா எனக்கே பயமா இருக்குது, நான் உன் கூட வரதை நினைச்சா மற்றவங்க தான் எனக்கு கேவலமாக நினைப்பாங்க, சீக்கிரம் வண்டி எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ இதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் இறந்து போனால் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் சமாதிக்க போறா. அங்கே போயிட்டு அவன் கொடுத்த அந்த ஜாக்கெட்டை வச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அவனை நினைச்சு. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயினை யாரோ ஒருத்தங்க கூப்பிடுறாங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லா பக்கமும் திரும்பி பார்க்க சடனா அவள் பின்னாடி இருந்து அது லீவ் வரா. ஸோ இவ இப்போ வரைக்கும் சாகல போல. அண்ட் இதோட இந்த ட்ராமாவும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. இதோட கதை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் தெரியுது. பட் இந்த லீ எதுக்காக எக்ஸ்ட்ரா காட்டினாங்கன்னு தெரியல. மேபி சீசன் 2 வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்குறேன். பாய்.